அனைவருக்கும் வணக்கம். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்வேந்தர்கள் மன்றத்தின் நோக்கமானது மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பேச்சாற்றலையும் தலைமைத்துவ பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டிய சுமூகமான சூழலை உருவாக்கி அவர்களின் தன்னம்பிக்கையையும் பேச்சு திறனையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதாகும். சொல்வேந்தர் மன்றத்தில் பாலியல், மதம் மற்றும் அரசியல் சார்ந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வோம். கூட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக தங்களின் ஒலி எழுப்பும் கருவிகளை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிட்டுள்ள நேர வழிகாட்டுதலை பேச்சாளர்களும் பொறுப்பாளர்களும் கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை சொல்வேந்தர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைய தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் கடந்த 20 வருடங்களாக கத்தார் ரசாயன ஆலையில் உற்பத்தி பிரிவு மேற்பார்வையாளராக வேலை செய்கிறார். குடும்பத்துடன் கத்தார் நாட்டில் வசித்து வருகின்றார். பாடல் கேட்பது, இறகுப்பந்து விளையாடுவது, யோகா, தியானம் ஆகியவை பிடித்தமானவை. கத்தார் சொல்வேந்தர்கள் அமைப்பில் தற்போது பகுதி இயக்குனர் பொறுப்பில் இருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மேடை இணையவழி உங்கள் வசம். நன்றி நன்றி கவிதா அவர்களே. அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே என அன்னை தமிழை வணங்கி இனிய சொல்வேந்தர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் பொது மதிப்பீட்டாளர் அன்புமணி அவர்களுக்கும் எனது மாலை வணக்கம். இந்த ஒரு இனிய மாலை பொழுதுல உங்களுடைய எல்லா விதமான வேடிக்கைகளையும் விளையாட்டுகளையும் விட்டுட்டு ஏதோ ஒரு விடயத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். உங்கள் அனைவரையும் சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தோட 36வது கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு விடயத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம நன்மை செய்யும் போது ரொம்ப அதிகமா யோசிக்க தேவையில்லை. ஆனா ஏதாவது ஒரு தீமை பண்றோம்னா அதை பத்தி நிறைய யோசிக்கணும். இதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப யோசிச்சு செய்யணும். என்னன்னா, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வடியோடி புல்லுக்கு வாங்கே பொசியுமாம் சொல்லுகள். இப்ப நெல்லுக்கு நீர் இறைக்கிறது ஒரு நன்மை தரக்கூடிய விடயம். அதை செய்யும்போது ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அதுல இடையில இருக்கிற புல் அது இதெல்லாம் கூட வளர்ந்துரும். அது வந்து ஒரு நன்மை பயக்கும் செய்தி. நன்மை செய்யும் போது அதிகமா யோசிக்க தேவையில்ல. ஆனா ஒரு தீமை செய்யறோம் அப்படின்னும் போது ஒரு தீமைன்றது ஒரு சாரருக்கு நன்மையா அமையும். அதை பொருட்டு மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இப்ப அதுவே பாருங்களேன், இப்ப விவசாயத்திலே வந்து நெல்லுக்கு நீர் அரைக்கும் போது வாய்க்கால போகும்போது புல்லுக்கும் அது பாஞ்சு புல்லு பலனடையுது. அதே நேரத்துல ஒரு கரும்பு வயல் வெட்டி முடிஞ்ச பிறகு அதை என்ன பண்றதுன்னு தெரியாது. அதை திருப்பி உரமாக்குறதுக்காக அந்த கரும்பு வயலுக்கு தீ வைப்பாங்க. அந்த தீ வைக்கும் போது என்ன தெரியுங்களா ஆகும்? அந்த இடையில இருக்கிற பூச்சிகள், இந்த பக்கத்துல ஓரமா சில மரங்கள்லாம் வளர்ந்து இந்த பக்கமா தலையை காட்டியிருக்கும். ஏன்னா அங்கதான் சூரிய ஒளி கிடைக்கும். அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, அந்த செடியும் அந்த சூட்டுனால தாங்க முடியாம கருகி அதனுடைய விளைவு அதை அடையும். பார்த்துருக்கீங்களா? அது கரும்பு மட்டும் எரியாது, அவங்க தேவையில்லாம கூட இருக்கிற சில செடி கொடிகளும் எரியும். அதனால எப்பவுமே ஒரு தீமை செய்யும் போது ரொம்ப யோசிச்சு செய்யணும். அதுவும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா அது ரொம்ப யோசிச்சு செய்யணும். என்னடா இவன் சம்மந்தம் இல்லாம இந்த ஒரு விடயத்தை சொல்றான்னு யோசிக்காதீங்க. இப்படி ஒரு நிலைமையில தான் நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த வளைகுடா பகுதிகளில் யாரோ ஒருத்தரை செய்யற தீமை பக்கத்துல இருக்கிற அங்க வந்திருக்கிற மற்றவங்களையும் பாதிக்க ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை சூசகமா சொல்லணும்னு நினைச்சவங்க கிட்ட அதை சொல்லிட்டேன். அந்த ஒரு கருத்தோட இன்றைய கருப்பொருளுக்குள்ள போகலாம். நம்ம இன்றைய கருப்பொருளை எடுத்து நடத்த இருந்தது ஒரு சிறப்பான சொல்வேந்தர். அவர் இன்னைக்கு வர முடியாத ஒரு காரணத்தினால ஒரு திடீர் பொறுப்பாளரா அதை எடுத்து நான் செய்யறேன். இன்றைய கருப்பொருள் வெற்றி. வெற்றி என்ற கருப்பொருளை தான் இன்னைக்கு பயணிக்க போறோம்.
என்னை பற்றின அறிமுகம் முன்னாடியே கவிதா அவர்கள் கொடுத்துட்டாங்க. அதனால் என்னை பற்றின அறிமுகம் தேவையில்லை உங்களுக்கு. அடுத்து என்னுடைய தலைமை சொல்வேந்தர் பணியிலிருந்து நெறியாளர் பணிக்கு நான் மாறுறேன். இன்றைய நெறியாளரா வெற்றி என்ற கருப்பொருளை நம்ம பயணிப்போம். அதுக்கு முன்னாடி புதிய சொல்வேந்தர்கள் விருந்தினர்கள் யாராவது இருக்காங்களா? அவங்களை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கா? யாராவது புதிய சொல்வேந்தர்கள் இருக்கீங்களா? ஜோதி பாஸ்கர். ஜோதி பாஸ்கர், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்ல முடியுங்களா? கட்டாயம். நான் தேனி மாவட்டம் கம்பம் என்னும் கிராமத்தில் பிறந்தேன். தமிழுக்கு அமுதான ஊர். அந்த ஊர் மக்கள் அதிகமா தமிழ் தான் பேசுவார்கள். அந்த மாதிரி ஊரில் பிறந்து வளர்ந்து இப்போது நான் சென்னையில் சோழிங்கநல்லூர் இருக்கிறேன். எனக்கு வயது 63. நான் இன்று என் வாழ்க்கை பயணத்தை பற்றிய குறிப்புகள் தான் இந்த மன்றத்தில் பேச இருக்கிறேன். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நீங்க உங்க வயதை சொல்லலைன்னா கண்டிப்பா நாங்க உங்க வயது எண்ணிக்கைக்கு நெருக்கமா கூட உங்களை பத்தி நினைச்சிருக்க மாட்டோம். அப்படி இருக்கு உங்களுடைய வார்த்தை தெளிவும் தமிழும் மிக்க சிறப்பு. நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி. இன்னைய தலைப்புக்கு பொருத்தமான ஒரு நபர் நீங்க இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்க. வெற்றின்றதுக்கு இதை விட பெரிய உதாரணம் இருக்க முடியாது. நன்றி. சிறப்பு. சரிங்க, நம்ம வெற்றிக்குள்ள கொஞ்சமா பயணிப்போம். வெற்றி அப்படின்றது ஒரு பெரிய தலைப்பு. இதை ஜவஹர்லால் அவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. அவர் என்ன விடயங்களை விவாதிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னு தெரியல. ஒரு பெரிய பெருங்கடல் இல்லைங்களா? வெற்றின்றது ஒரு சாதாரண தலைப்பு கிடையாது. இதுல மூழ்கி ஒரே ஒரு முத்து எடுத்தா கூட நம்ம அதுவே ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா வெற்றின்றது அவ்வளவு பெரிய விடயங்கள் இருக்கு. இந்த உலகமே அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதுல மூழ்கி எல்லா முத்துக்களையும் நம்மளால இந்த 1.5 மணி நேரத்துல எடுத்த முடியாது. ஒரு சில முத்துக்களையாவது எடுத்தோம்னா அது நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பெரிய வெற்றியா அமையும். சரிங்க, பார்வையாளர்கிட்ட ஒரு கேள்வி. வெற்றி அப்படின்னா எது வேண்டும்? வெற்றிக்கு தேவையானது எது? இதுல ஒரே ஒரு வார்த்தையில இல்ல 2 வார்த்தையில உங்களுடைய பதில தரணும். யார் சொல்றீங்க? வெற்றிக்கு தேவையானது. வெற்றிக்கு தேவையானது இலக்கு. அருமை, அருமையான பதில். வேற என்ன சொல்லுங்க? விடாமுயற்சி. விடாமுயற்சி ரொம்ப சிறப்பு. தன்னம்பிக்கை, முயற்சி. முயற்சி. வேற என்னென்ன இருக்கு? பொறுமை. பொறுமை. அருமையா சொன்னாங்க, பொறுமை. வேற என்னென்ன தேவை வெற்றிக்கு? தொடர் பயிற்சி, தொடர் ஓட்டம். தொடர். இங்கதான் அருமையான ஒரு விடயத்தை சொன்னார் நம்ம அப்துல் ஹாலித் அவர்கள். முயற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லல, தொடர்ன்ற வார்த்தையை முன்னாடி போட்டார். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? வெற்றிக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேற எதுவும் சொல்றீங்களா? வேற எதுவும் இருக்கா அந்த மாதிரி? ஊக்கம் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒருத்தர், யாராவது ஒருத்தர் நமக்கு கண்டிப்பா வேணும் இல்லைங்களா? சுய மேம்பாடு மற்றும் கற்றல். சுய மேம்பாடு மற்றும் கற்றல். கற்றல் அருமையான பதில். நான் எதிர்பார்த்த ஒரு பதில். ரொம்ப நுணுக்கமான சிந்தனை அது. கற்றல் வேண்டும். தேடல். சிறப்பு. அதுக்கப்புறம் சில அறிஞர்கள் நான் குறிச்சு வச்சிருக்கிறது என்னன்னா, தாக்கு பிடிக்கும் திறன். அது ரொம்ப முக்கியம் வெற்றிக்கு. இதை உங்க பட்டியலில் சேர்த்துக்கிங்க. தாக்கு பிடிக்கணும். ஒரு தோல்வினா தோன்றிடாம தாக்கு பிடிச்சாதான் தொடர் முயற்சியா இருந்தாலும் செய்ய முடியும், அப்படி இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது சுய ஒழுங்கு. இது வேணும். சுய ஒழுங்கு, நம்ம அந்த செல்ஃப் டிசிப்ளின் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது இல்லைன்னா நம்ம வெற்றியை தொடர்றது ரொம்ப கடினமா இருக்கும். அதுக்கப்புறம் சாக்கு போக்கு சொல்றத தவிக்கணும். சரிங்களா? இது ஒரு யுக்தியா சொல்றாங்க. ஒரு வெற்றியாளரை போல சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு. நீங்க 90% வழிகளை ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க. ரொம்ப சிறப்பு. எல்லாருக்குமே வெற்றியை பத்தி ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கு. நம்ம வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வழி இருக்கு. அது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான். இப்ப நம்ம ஏன் இங்க எல்லாரும் சேர்ந்திருக்கோம்? நம்மளுடைய பேச்சு திறமையை வளர்த்துக்கணும். அதாவது முக்கியமான ஒரு வழி, நம்ம எதிர்க்க உட்கார்ந்துருக்கிறவங்கள சம்மதிக்க வைக்கணும். உங்களுடைய நோக்கம், அதாவது நெகோசியேஷன்
டெக்னிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு பேரம் பேசும் திறமை, அதை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அது வந்து வெற்றிக்கு ஒரு முக்கியமான வழி. ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? யாரும் அதை ஆமோதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை நோக்கிய பயணம் தான் நம்ம இந்த சொல்வேந்தர் பயணம் இல்லைங்களா? எப்படி பேசணும், எப்படி நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும், எங்க பேசக்கூடாது, எங்க நிறுத்தணும், நம்மளுடைய உடல் மொழி எப்படி பயன்படுத்தணும், வாய்மொழி எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் நுணுக்கங்களை இங்க கத்துக்கிறோம். ஒரு முக்கியமான வெற்றிக்கு வழியா சொல்லப்படுறது பேசும் திறன். பேச்சு திறனால உலகத்துல சாதிச்சவங்க பல பேர் இருக்காங்க. அதுக்கு பல வகையான உதாரணங்கள் இருக்குது. ஆட்சியை பிடிச்சவங்க இருக்காங்க. உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பேச்சு திறமையை வளர்த்ததுக்கு அருமையா இந்த சூழல்ல கூடியிருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இடையில வெற்றிகளை பத்தி நம்ம பேசுவோம். சொல்வேந்தர் மன்றத்துல அடுத்த அங்கமா நம்ம வந்து ஆயத்த உரைகளுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம உரைகளையும் நம்முடைய கூட்டத்தையும் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு மதிப்பீட்டாளர் இருக்காரு. அவர் வந்து அவருடைய உறுப்பினர்களோட அவருடைய உரை நோக்குத்தன்மை அந்த படையோட தயாரா இருக்காரு. அன்புமணி அவர்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு. என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். நேரம் இருக்கும்போது அதை பற்றி நிறைய பேசுவோம். 10 ஆண்டு கால மென்பொருள் பொறியாளர் அனுபவம் கொண்டவர், ஒரு மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், கவிஞர், சொல்வேந்தர், எல்லாத்துக்கும் மேலே ஒரு தமிழ் விரும்பி. அவரோட இணைந்து பயணிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு பட்டிமன்ற தோரணம் அப்படின்ற உலக தமிழ் பண்பாட்டு கழகத்தால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவரோட இணைந்து நாங்கள் அந்த வெற்றி, இன்றைய கருப்பொருளான வெற்றிக்கனியை பறித்தோம். முதலிடத்தை பெற்றோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய கருப்பொருள்ல அவர் நம்மளோட இணைஞ்சது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாங்க அன்புமணி வேலுச்சாமி அவர்களே, உங்களுடைய உரைத்தன்மை நோக்குப்படையை பத்தி அறிமுகப்படுத்தி விளக்கம் சொல்லுங்க. நன்றி. மேடை உங்களிடம். நல்வரவு மற்றும் மனம் நிறைந்த நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு, தோல்வியே வெற்றியின் முதல் படி என்ற சொற்றொடரை இன்று கத்துத்தர காத்திருக்கக்கூடிய சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்களே, தமிழ் விரும்பி தமிழ் மேம்பாட்டினை நோக்கமாக கொண்டு இந்த இணையவழி கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய சொல்வேந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த மாலை வணக்கங்கள். பொது நெறியாளராக இந்த கூட்டம் எவ்வாறு நடக்கிறது, முன்னுரை, பொருளுரை, முடிவுரை மற்றும் பேச்சாளர்களின் மதிப்பீடு எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு அதை மேம்படுத்தலாம் என்ற பெரும்பணி எனக்கு வழங்கிய எழிலரசன் ஐயா அவர்களுக்கும் கவிதா அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவழி கூட்டத்தில் எனக்கு உதவி செய்ய நேர கணக்காளர், உபரிச்சொல் கணக்காளர், இலக்கணவாணர் மற்றும் கவனகர் ஆகியோர் என்னுடன் கைகோர்த்து தங்களுடைய மேம்பாட்டிற்கு உதவவும் இந்த இணையவழி கூட்டத்தினை இன்னும் மேம்படுத்தவும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் காத்திருக்கிறார்கள். முதலாவதாக நேர கணக்காளர் சொல்வேந்தர் கன்னியா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். சொல்வேந்தர் கன்னியா தனபால் தஞ்சாவூர் மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்டிருக்கிறார். ஒரத்தநாடு வட்டம் திருமங்கலக்கோட்டை கீழையூர் கிராமத்தில் வசித்து வருகிறார். முதல் தலைமுறை இளங்கலை பொறியியல் பட்டதாரி. தகவல் தொழில்நுட்பத்துறையில் 13 வருட பணி அனுபவம் மற்றும் கடந்த 7 வருடங்களாக கத்தாரில் பணிபுரிந்தும் வருகிறார். தற்போது SAP மென்பொருள் வடிவமைப்பாளராக கத்தார் எனர்ஜி நிறுவனத்திற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளார். அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகளிலும் ஆர்வமுடையவர். அடியேனும் அப்படியே. அதை கேட்கும் பொழுது இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இசை ரசிகை, உணவு பிரியை மற்றும் பல. நேரக்கணக்காளர் கன்னியா தனபால் அவர்களே, தங்கள் பற்றிய அறிமுகத்தை கூறி உங்கள் உரையை தொடங்குமாறு பணிவுடன் வரவேற்கிறேன். நன்றி பொதுமதிப்பீட்டாளர் அவர்களே. வாழ்வினில் செம்மைகள் செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே,
என் தமிழ் தாயே, மூத்த மொழியாம் என் அன்னை தமிழை வணங்கி நேர காப்பாளராக நெறியாளர்கள் மற்றும் சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நேர காப்பாளராக எனது இன்றைய பணி அனைத்து பேச்சுக்களையும் கூர்ந்து கவனித்து அவர்கள் குறிப்பிட்ட கால அளவுக்குள் தங்கள் உரையை வழங்கி இருக்கிறார்களா என்பதை கண்காணித்து பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் போது என் அறிக்கையை தருவேன். நேரத்தை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக சில யுக்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பச்சை. என்னுடைய காணொளியின் பின்னணி பச்சை நிறத்தில் இருந்தால் உங்களுடைய அதாவது நீங்கள் அதாவது தயாரிக்கப்பட்ட பேச்சு என்பது 5 நிமிடத்தை கடந்து விட்டது என்று பொருள். நீங்கள் 6வது நிமிடத்திலிருந்து மஞ்சள் நிற பின்னணி காமிக்கப்படும். மஞ்சள் நிற காண்பிக்கப்படும். அதே போல் 7வது நிமிடத்திலிருந்து சிவப்பு நிற பின்னணி காண்பிக்கப்படும். அதே போல் 1வது நிமிடத்திலிருந்து உடனடி பேச்சில் 1வது நிமிடத்திலிருந்து பச்சை நிற பின்னணியும் 1 நிமிடம் 30 வினாடிகளிலிருந்து மஞ்சள் நிற பின்னணியும் 2வது நிமிடத்திலிருந்து சிவப்பு நிற பின்னணியும் காண்பிக்கப்படும். 1 நிமிடத்திற்கு குறைவாகவோ அல்லது 2 நிமிடங்கள் 30 நிமிடங்களுக்கு வினாடிகளுக்கு கூடுதலாகவோ பேசினால் வாக்கெடுப்புக்கு தகுதி பெற மாட்டார்கள். அதே போல் மதிப்பீட்டு பேச்சு என்பது 2வது நிமிடத்திலிருந்து பச்சை நிற பின்னணி, 2 நிமிடம் 30 வினாடியிலிருந்து மஞ்சள் நிற பின்னணி, 3வது நிமிடத்திலிருந்து சிவப்பு நிற பின்னணி காண்பிக்கப்படும். 1 நிமிடம் 30 வினாடி குறைவாகவோ அல்லது 3 நிமிடங்கள் 30 வினாடிகளுக்கு கூடுதலாகவோ பேசினால் வாக்கெடுப்புக்கு தகுதி பெற மாட்டார்கள். இது மட்டுமின்றி நிகழ்வு அறிக்கையின்படி இல்லாமல் கால வழு இருப்பின் இடையில் நினைவுபடுத்துவதும் எனது கடமையாகும். நன்றி. தளத்தினை பொது மதிப்பீட்டாளரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சொல்வேந்தர் கன்னியா அவர்களே. தெளிவான விளக்கங்கள், தரவுகள். அடுத்ததாக உபரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் சிவரஞ்சனி அவர்கள் MA MEd PhD பட்டதாரி. இன்றைய நாளில் உபரிச்சொல் கணக்காளர், அசிஸ்டன்ட் கரஸ்பாண்டராக வேலுடையார் மேல்நிலைப்பள்ளி திருவாரூரில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தன்னை 3ஆம் தலைமுறை பின்தொடர்பாளர், அதாவது 3rd generation ஃபாலோவர் என்று கூறியிருக்கிறார். தங்களுடைய கருத்துக்களை பகிருமாறும் உபரிச்சொல் கணக்காளராக தங்களது கடமையை கூறுமாறும் அன்புடன் வரவேற்கிறேன். சொல்வேந்தர் சிவரஞ்சனி அவர்கள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் முனைவர் சிவரஞ்சனி பாலவைத்திலிங்கம். முதன்முறையாக நான் இன்று இந்த இணைய வழி கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் இந்த பொது மதிப்பீட்டாளராக இருக்கக்கூடிய சொல்வேந்தர் அன்புமணி அவர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு எனது பணிவான வணக்கம். உபரிச்சொல் கணக்காளராக எனது பணியானது பேச்சின் இடையே ஏற்படும் இடைவெளிகளை நிரப்புவதற்கு பயன்படுத்தும் சொற்களையும் நிரப்பு ஒலிகளையும் குறிப்பெடுப்பதாகும். கூட்டத்தில் பேசும்போது அதிகமாகவோ திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படும் சொற்களை குறித்து கொள்வேன். எடுத்துக்காட்டாக அதாவது, ஆகையால், அது போன்ற சொற்களை நான் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வேன். அதே போல் இடைவெளியை நிரப்ப பயன்படுத்தப்படும் ஓசைகளையும் குறித்துக் கொள்வேன். கூட்டத்தின் முடிவில் பேச்சாளர்கள் இவைகளை எத்தனை முறை பயன்படுத்தினார்கள் என்ற அறிக்கையை தெரிவிப்பேன். நன்றி பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் அன்புமணி அவர்களே. நன்றி இந்த வாய்ப்பிற்கு. நல்வரவு. அடுத்ததாக சொல்வேந்தர் நஸ்ரின் சித்தாரா அவர்கள் இலக்கணவாணராக இன்று நம்முடன் இணைய இருக்கிறார். அவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். BSc BEd மற்றும் TNPC கேண்டிடேட்டாக
தமிழ்நாடு அரசாங்கத்தில் ட்ரெஷரி டிபார்ட்மெண்டில் 13 ஆண்டுகளாக சென்னையில் பணியில் இருக்கிறார். அவர் புத்தகம் படிப்பதிலும் கவிதைகள் எழுதுவதிலும் தமிழ் விரும்பியாகவும் தமிழ் இலக்கணம் நோக்கியும் தமிழ் இலக்கியம் நோக்கியும் மிக அதிக உரையாடல்களை வைத்துக் கொள்பவராகவும் என்றும் இருக்கிறார். எப்பொழுதும் வாழ்க்கையில் அன்பும் நட்பும் மிகவும் முக்கியமானது என்றும் அதை திரும்ப திரும்ப தரக்கூடியவர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நேர்மறை எண்ணங்கள் உடையவராகவும் நட்புறவாக இருக்கக்கூடியவராகவும் அதிக உரையாடல்களை விரும்புபவராகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். இலக்கணவனராக சொல்வேந்தர் நஸ்ரின் சித்தாரா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் நஸ்ரின் சித்தாரா. என்னை அறிமுகம் செய்ததற்கு சொல்வேந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய கூடுகையில் கூடியுள்ள சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இலக்கணவாணராக எனது பணியானது இன்று பேச்சாளர்கள் அவர்களின் பேச்சுக்களை கூர்ந்து கவனித்து அவர்களின் பேச்சுகளில் உள்ள மொழி பயன்பாட்டினை குறிப்பிடுத்திக் கொள்வதாகும். உதாரணமாக சிறந்த மொழி பயன்பாடுகள் இருப்பின் அவர்களது உரையாடல்களில் பயன்படுத்தப்படும் சிறந்த சொற்கள், சொலவடைகள், வாக்கிய தொடர்கள், வாக்கிய தெளிவு, கருத்து தெளிவு மற்றும் மொழி பயன்பாடு ஆகியவற்றை குறிப்பிடுத்திக் கொண்டு அதை பற்றிய அறிக்கையை கூட்டத்தின் இறுதியில் பொது மதிப்பீட்டாளர் அவர்கள் கேட்கும் போது எனது அறிக்கையினை நான் வழங்குவேன். இன்று உங்களோடு இணைந்து ஒரு சிறந்த மொழி பயணத்தில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இலக்கணவாணராக இன்றைய நாளின் சொல் மற்றும் சொலவடையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளின் சொல் சாதனை. இன்றைய நாளின் சொல் சாதனை. சாதனை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா தொடர் முயற்சி, பயிற்சி, விடாமுயற்சி, திறமை ஆகியவற்றால் நாம் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். சாதனைங்கிறத திறமை மற்றும் விடாமுயற்சியால் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று கூறலாம். இன்றைய நாளின் சொற்றொடர் தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்விதான் வெற்றிக்கு ஆரம்பம். தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு வளர்ச்சி பாதை அப்படின்னு சொல்லலாம். இன்றைய பேச்சாளர்கள் அவர்களின் பேச்சுக்களில் இன்றைய நாளின் சொல் மற்றும் சொலவடையை பயன்படுத்தி பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் மேடை பொது மதிப்பீட்டாளர் வசம். மிக்க நன்றி இலக்கணவாணர் நஸ்ரின் சித்தாரா அவர்களே. இன்றைய நாளில் கவனகராக நம்முடன் இணைய இருக்கிறார் சொல்வேந்தர் அப்துல் ஹலீர் அவர்கள். அவர் தென் மாவட்டத்தின் மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தைச் சேர்ந்தவர் என்று தன்னை கூறுகிறார், சென்னை மாவட்டம். அவர் தன்னுடைய சொல்வேந்தர் பயணத்தை 4 ஆண்டுகளுக்கு முன்பாக மேடை பேச்சாளராக தொடங்கி இருக்கிறார். இவர் உரைகள் எழுதுவதிலும் குறும்படங்களுக்கான உரைகள் மற்றும் குறும்படங்களுக்கான கதைகள் எழுதுவதையும் தன்னுடைய பொழுதுபோக்காக கொண்டிருக்கிறார். இவர் முன்பு குறும்படங்களை எடுத்துக்கொண்டிருந்தார் மற்றும் இவருடைய குறும்படம் ஆல் இண்டியா லெவல் வரிசையில் ஆல் இண்டியா லெவல் வரிசையில் முதன்மையான 40 குறும்படங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டு பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்த்துகள். இவர் எப்பொழுதும் வாய்ப்புகள் நம் கதவை 2 முறை தட்டாது என்றும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நம்புகிறார், அழுத்தம் திருத்தமாக நம்புகிறார். ஆங்கிலத்தில் உடனடியாக பகிரப்பட்ட அறிமுகத்தினை உடனடியாக மொழி மாற்றம் செய்து கொண்டிருப்பதால் தவறுகள் இருப்பின் பொறுத்தரளவும். சொல்வேந்தராக நம்முடன் இன்றைய நாளில் கவனகராக நம்முடன் இணையவிருக்கிறார் சொல்வேந்தர் அப்துல் ஹலீர் அவர்கள். மேடை உங்கள் வசம். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தின் எல்லாம் தலை. நம்முடைய செல்வங்களில் மிக முக்கியமான செவி செல்வத்தையும் இன்றைய உரைகளை நீங்கள் எவ்வாறு செவி நோக்கி கவனிக்கப் போகிறீர்கள் என்பதை உற்று நோக்குவதே என்னுடைய பணியாகும். இன்றைய கூட்டம் ஆரம்பத்திலிருந்து என்னை அழைக்கும் வரை கேட்கப்படும் கூட்டத்தின் நடுவில் சில கேள்விகள் உங்களிடம் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்கள் எவ்வாறு கூட்டத்தை கவனித்தீர்கள் என்று உற்று நோக்கு அதற்கான பதில்கள் வரும்பொழுது அதை நாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம்.
நன்றி. மேடையை மீண்டும் பொது மதிப்பீட்டாளர்கள். மிக்க நன்றி. அற்புதமான அறிமுகத்தினை கொடுத்த நேரக்கணக்காளர், உபரிச்சொல் கணக்காளர், இலக்கணவாணர் மற்றும் கவனகர் ஆகிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழிலரசன் ஐயா அவர்கள் தொடங்கிய கருத்தினை உற்று நோக்கி அடியேனிடமிருந்து மேலும் ஒரு கருத்து. பொய்மையும் வாய்மை இடத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். தீமை செய்யும் பொழுது அதீத யோசனை வேண்டும், நன்மை செய்யும் பொழுது யோசனை தேவையில்லை என்பது இடத்துக்கிடம் மாறுபடலாம், மாறுபடக்கூடும். எனவேதான் இன்றைய சூழலுக்கும் தகுந்தாற்போல் நாம் பயன்படுத்தக்கூடிய திருக்குறள்கள், அதன் பொருளும் மிக அதீதமாக நம்மிடம் இருக்கிறது. குறளின் வழி சமூகத்தினை அணுகினால் நம் பார்வை தெளிவானதாகவும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும் என்ற கருத்தினை வலியுறுத்தி கொண்டு நிகழ்ச்சி நிரலின்படி ஒரு சிறு ஐயம். நிகழ்ச்சி நிரலின்படி தற்பொழுது சுய மதிப்பீட்டாளர், முதன்மை சுய மதிப்பீட்டாளரை நான் அழைக்க வேண்டும் அல்லவா? நெறியாளரிடம் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, நான் அழைக்கிறேன். மிக்க நன்றி. தெளிவிற்கு மிக்க நன்றி. மேடை எழிலரசன் ஐயா அவர்கள் வசம். நன்றி. நன்றி நன்றி அன்புமணி அவர்களே. நெறியாளருக்கு நேர காப்பாளரின் ஒரு நினைவூட்டல். கூட்டம் 7 நிமிடம் தாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. சரி, எப்படியாவது சரி செய்ய முயற்சி செய்வோம். மிக்க நன்றி. நன்றி அன்புமணி வேலுச்சாமி அவர்களே. உங்களுடைய உரைத்தன்மை நோக்குப்படைய சிறப்பாக அறிமுகப்படுத்தி அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சமாக நெறிக்குள்ளே பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயத்த உரைகளை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்லலான்னு இருக்கேன். இந்த இலக்கு, நான் வெற்றிக்கு வழி என்னன்னு கேட்கும்போது முதல்ல வந்த பதில் என்னன்னா, இலக்க நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு அருமையா சொன்னாங்க. அது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு திறந்த வெளியில ஒரு நாய் முயலை துரத்திட்டு போதாம். ரொம்ப வேகமா ஓடுது. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கிட்ட போயிடுச்சு அந்த முயலை பிடிக்க. திடீர்னு அந்த ஓடிக்கிட்டு இருந்த முயலோட பெரிய முயல் அது முன்னாடி வருது. திடீர்னு என்ன பண்ணுச்சு அந்த நாய், அந்த முயலை விட்டுட்டு இந்த முயலை துரத்த ஆரம்பிச்சது. இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல போய் அந்த நாய் ரொம்ப வலுவிழந்துருச்சு. அந்த நேரத்துல அதை விட பெருசா இன்னொரு முயல் அது முன்னாடி வந்தது. உடனே அந்த நாய் என்ன பண்ணுச்சு, அந்த முயலை விட்டுட்டு அடுத்த முயலை துரத்த ஆரம்பிச்சது. இப்படிதான் நம்ம பல பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குங்க. இப்படியே துரத்தி அந்த முயலை அந்த நாயால பிடிக்கவே முடியாது. ஏன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இலக்கை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த இலக்கு மேல நம்மளுடைய குறிக்கோள் ஒரே இலக்கா இல்லை, அதை விட பெருசா கிடைக்கும் போது இந்த இலக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு மாறிடுறோம். நம்ம பாருங்களேன், இந்த நம்ம தொலைக்காட்சியை பார்க்கும்போதே பாருங்க, அந்த தொலைக்காட்சி அந்த தானி இங்கே அழுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு நிகழ்ச்சியாவது உருப்படியா பார்க்குறோமா? ஒரு நிகழ்ச்சியிலேருந்து ஒரு கருத்தை எடுத்துக்கிறது முயற்சி பண்றோமா? மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அதுதாங்க இலக்கு. ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம், இந்த நிகழ்ச்சியிலேருந்து இந்த விடயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இலக்கு இல்லாமல் பயணிச்சா எந்த விடயத்தையும் கற்றுக்க முடியாது. இதுக்கு 2 விடயங்கள் சொல்றாங்க. நமக்கு துல்லியமா என்ன வேணும் அப்படின்றத முக்கியமா நிர்ணயிச்சுக்கணும். அதுக்கடுத்து 2வது விடயம் என்னன்னா, அந்த இலக்கை அடையிறதுக்கு ஒரு விலையை கொடுத்தாகணும். எதையாவது ஒன்றை இழக்கணும், உங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்கணும். அதுக்கான விலை என்ன கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா முடிவு பண்ணிக்கணும். இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்ற அளவு வரைக்கும் உங்கள் விலையை கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கணும். உணவகத்துக்கு போனீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த உணவுக்கான விலையை கொடுப்போம். ஆனா வெற்றின்றது அந்த மாதிரி கிடையாதுங்க. விலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வெற்றியை வாங்கணும். நீங்க கொடுக்குற விலையில இருந்து தான் அந்த வெற்றி நிர்ணயம் ஆகுது. நீங்க வெற்றி அடைஞ்ச பிறகு அதுக்கான விலையை கொடுக்கறது கிடையாது. வெற்றி அத்தகைய பொருள் கிடையாது. முதல்ல நீங்க விலையை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் அந்த வெற்றியை நீங்க ருசிக்க முடியும். சரிங்களா? அதனால இலக்க சரியா நிர்ணயிப்போம் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லிட்டு நம்முடைய அடுத்த அங்கமான ஆயத்த உரைகளுக்கு போவோம். ஆயத்த உரைகளின் முதல் உரை வழங்க ஒரு சிறப்பான சொல்வேந்தர் நம்மகிட்ட இருக்காரு. அவருடைய மதிப்பீட நான் தான் செய்யறேன். அவருடைய உரையின் நோக்கத்தை எடுத்து சொல்லிடுறேன். ஜான் பிரதீப் அவர்கள் அடுத்த உரையை வழங்க இருக்காரு. அவருடைய உரையின் தலைப்பு செஞ்சிடுவோம் அப்படின்னு அருமையான ஒரு தலைப்பு வச்சிருக்காரு.
விஷனரி கம்யூனிகேஷன் இந்த பாதையில் பயணிக்கிற எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு தொலைநோக்கு தகவல் தொடர்பு முறை அப்படின்னு அதை தமிழ்படுத்தலாம். இந்த வகையில் மட்டம் 5 நிலை 1ல் 2ஆம் முறையை வழங்கியிருக்காரு. அவருடைய உரையின் நேரம் 5 முதல் 7 நிமிடங்கள். ரொம்ப சிறப்பான வேலையும் அவருடைய வழிகாட்டியும் குறிப்பிட்டிருக்கார். ரொம்ப அதாவது செய்நின்றிய ஞாபகப்படுத்தி அவருடைய வழிகாட்டிங்க குறிப்பிட்டது ஒரு சிறப்பு. வாழ்த்துக்கள். மேன்மைமிகு சொல்வேந்தர் சதீஷ் மேனன் அவருடைய வழிகாட்டி. அவருடைய உரையின் நோக்கம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை அல்லது தொழில் வாழ்க்கை முறை அல்லது ஒரு நிறுவனத்தின் தன்மை இது குறித்த அவருடைய ஒரு விரிவான பார்வையை உரையா வச்சு அவர் இன்னைக்கு நமக்கு பேசி காமிக்கணும். அதுதான் அவருடைய உரையின் நோக்கம். ஜான் பிரதீப் அவர்களே, உங்கள் உரை சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள். மேடை உங்களிடம். உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? எங்கேயோ படிச்ச கதை, எங்கோ படத்துல பார்த்த கதை இல்ல, உங்க கதை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மேடையில இதை பத்தி நான் பேசினேன். அதுல நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கதை இருக்கு. அந்த கதை எல்லாரும் சொல்றதுக்கு நமக்கு ஒரு மேடை வேணும். அந்த மேடைய நான் உருவாக்க போறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய அந்த பாத்வே படி நான் இது எப்படி சரியா நடக்க போகுது, இதுக்கான என்னோட பிளான் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட இப்ப இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிரிட்ஜ் எக்ஸ் அப்படின்னு சொன்னேன். பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பாலம், இணைப்பு பாலம். என்னது, எல்லார்கிட்டையும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையெல்லாம் வெளியே சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா கதை சொல்லணும்னு அருமையா கதை சொல்ற பல பேர் அங்க ஒரு இடத்துல இருக்காங்க. அதை உண்மையாவே நிஜமான வாழ்க்கையில கதையா வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாம நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். அதனால ஒவ்வொருத்தரோட கதையும் ஒரு மேடையை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவோட இந்த பிரிட்ஜெக்ஸ்ங்கிறது நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ சரி கனவு பாக்குறோம், ஆனா அந்த கனவை நிஜமாக்கணும்ல, அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கணக்கு போட்டு பார்த்தப்ப ஒரு லிஸ்ட் போட்டேன். அந்த லிஸ்ட்ல ஒரு மேடை வேணும், ஒரு கேமரா வேணும், ஒரு கதை வேணும், அந்த கதை சொல்ற ஆள் வேணும், அவ்வளவுதான் வேணும்ல. அதனால இதை வச்சு நான் ஒரு 3 இலக்குகளா நான் இதை வச்சிருக்கேன். 3 இலக்குகளா ஒவ்வொரு இலக்குல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே படிப்படியா போட்டு வச்சிருக்கேன். முதல் இலக்கு மேடை. எல்லாருக்கும் மேடை வேணும்ல. சென்னையில நான் ஒரு மேடையை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா? மேடை. இந்த இடம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆழ்வார்பேட்டில் இருக்கு. அந்த இடத்துக்கு நிஜமாலுமே மேடைங்கிறது தான் பேரு. சோ அப்ப நம்ம பிரிட்ஜெக்ஸுக்கு தேவையான இடம் அதுவா இருக்குமா? அதுவாதான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இதை செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 2வது, படம் எடுப்பவர்கள், அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில நாள்ல நம்ம இதை செய்து கொண்டு வந்துருவோம். இப்போ இப்போ இந்த மேடைங்கிறது ஒரு சும்மா நின்று பேசக்கூடிய ஒரு இடம் இல்லை. இதை நான் இதுக்கு எனக்கு சரியான தமிழ் வார்த்தை கிடைக்காதனால நான் இதை ஆங்கிலத்துல சொல்ல விரும்புறேன். இது ஒரு சேஃப் ஸ்பேஸ். சேஃப் ஸ்பேஸ்ங்கிறது என்னது? நான் உள்ள வந்த உடனே நான் பகிர்ந்து கொள்ளும் என்னுடைய கதைகள் என்ன மட்டும் இல்லாம எல்லாரையும் ஒரு நல்ல விதத்துல பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட கதைகளை எடுத்து சொல்வதற்கான ஒரு அழகான ஒரு இடமா, ஒரு சேஃப் ஸ்பேஸா இது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருக்கு. 2வது, இதுக்கான என்னோட 2வது இலக்கு என்னன்னா மக்கள் தொடர்பு. மக்கள் தொடர்புங்கிறது என்னது? நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணும். அதே மாதிரி நான் இருக்கேன்னு தெரிஞ்சு எல்லாரும் நம்ம கிட்ட வரணும். அப்போ நம்ம கிட்ட வர்றதுக்கு எதுக்கு வருவாங்க? கதை கேட்க வருவாங்க. கதை கேட்க வரவங்களும் கதை சொல்வதுக்கு ஆர்வப்பட்டு அவங்க திருப்பி அவங்களும் மேடை ஏறதுக்கு சரியான ஒரு இடமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? எல்லாரும் பண்ற ஒரே விஷயம், சோசியல் மீடியா, அதுல போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேஜ்ல நம்ம அந்த பேஜ்ல இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய மக்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. 2வது, இந்த இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட பேசுறோம், அவங்களும் நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களும் அதை பத்தி பேசுவாங்க. 3வது, ஒரு முக்கியமான விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் ஆல்ரெடி முன்னதாகவே நிறைய பேர் போனவர்கள், நிறைய பெரிய கதைகளை உருவாக்குனவங்க, அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து நம்மளுடைய மேடையில பேச வைக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு மேடை இருக்குது அப்படின்னு தெரிய வரும். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. நான் இன்னும் இந்த மீட்டிங் தொடர்ந்து நடக்க போது இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்சஸ் தெரியுமா? ஏதாவது செலிபிரிட்டிஸ் தெரியுமா? யாராவது இந்த மேடையில பேசுவதற்கு தயாராக இருப்பாங்களா? அந்த மேடை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருவதற்காக தயாரா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க அவங்களே என்கிட்ட சொல்லுங்க. 3வது இலக்கு கதைகள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லார்கிட்டயுமே கதைகள் இருக்கும். அதனால என்னுடைய வேண்டுதல் உங்ககிட்ட, உங்களுடைய நண்பர்கள், உங்க குடும்பத்தினர், உங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்க, நீங்க
காலையில உங்களுக்கு பால் பாக்கெட் போடுறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கதை இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட ஆண்டனாவை ஏத்தி வச்சுட்டு இந்த கதைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னைக்காவது யாராவது சொல்ற ஏதாவது ஒரு கதையில ஆட இது அருமையான கதையாச்சே, இது இவர் என்கிட்ட சொன்னதோட நிக்க கூடாது, இந்த கதை எல்லாருக்கும் போய் சேரணுமாச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நீங்க வந்து அவங்கள பிரிட்ஜெக்ஸுக்கு நீங்க சொல்லணும். நமக்கு ஆல்ரெடி இங்க இருக்கிறது என்னது, டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருக்கிறோம். டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இது எல்லாருமே கதை சொல்வதற்காகவே வந்திருக்கோம். அதனால எல்லாருக்கிட்டையும் பல கதைகள் இருக்குது. நம்ம முதல்ல அந்த மேடையில பேசுறதுக்கு தயாராகிறதுக்காக நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். ரெண்டாவது, நான் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளரோ இது வந்து எங்கேயாவது எடுத்துட்டு போக முடியுமோ அப்படிங்கிறது விஷயம்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மனசுல இருக்குது. கதைகள் எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த கதையை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போனோம். இது ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமான கதை நான் முன்னாடி ஸ்பீச்ல சொன்னேன். அதை நான் உங்ககிட்ட வேகமா சொல்ல விரும்புறேன். நான் ஒரு 27 வயசு இருக்கும்போது நாடகம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்தேன். வந்துட்டு நாடகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தப்ப ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. நாடகம் பண்றவங்க யாருக்கிட்டையும் காசு இல்லை, காசு இருக்கவங்க யாரும் நாடகம் பண்ணல. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப எனக்கு காசும் பண்ணி நாடகமும் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஒரு மேடையில ஏதாவது ஒரு பேச்சுல ஏதாவது ஒண்ணு நான் பண்ணி ஆகணும். அப்போ அந்த காசு இல்லாத அந்த விஷயத்த இந்த மேடை எனக்கு அது கொடுக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அந்த மேடையை ரீச் பண்றதுக்கு எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேடையை ரீச் பண்றதுக்கு நான் ஒரு 5 புத்தகங்கள் எழுத வேண்டி இருந்துச்சு, ஜோஷ் டாக்ஸ்ல பேச வேண்டி இருந்துச்சு, டெடெட்ல பேச வேண்டி இருந்துச்சு, இந்த மாதிரி பல பெரிய விஷயங்கள்ல பேச வேண்டிய ஒரு 2 உலக சாதனைகள் பண்ண வேண்டி இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணி கடைசியில இப்படி ஒரு மனுஷன் இருக்காரு, இவர் என்னமோ ஒண்ணு செய்யறாரு, நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்வதற்கு. ஆனா இந்த ஒரு மேடை எனக்கு ஆரம்பத்திலேயே கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு இது பண்றதுக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, நம்ம எல்லாருமே இந்த பேஷனை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். பல பேர் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேஷனை ஃபாலோ பண்றேன், என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே சாதாரணமா உட்காந்துருவாங்க. பேஷனை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க காசு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்புறம் உங்களை பார்த்து யாரும் பேஷன் ஃபாலோ பண்ணாம போயிடுவாங்க. பேஷன் ஃபாலோ பண்ணா நீங்க அந்த காசு பண்ணணும். காசு பண்ணும்போது அட பாரு, இதை வச்சு இவர் இவ்வளவு காசு பண்றாரா, அப்ப நம்மளும் போய் பண்ணுவோம் அப்படின்னு ஊக்குவிக்கும் போது அந்த பேஷனுக்கு நீங்க செய்யற ஒரு சரியான உதவியா அது இருக்கும். இதுதான் என்னோட குறிக்கோள். இதனால இந்த பிரிட்ஜெக்ஸ்ங்கிறது முதல் கட்டமா நீங்க ஏதோ பெருசா ஏதோ பண்ணிட்டு அந்த மேடைக்கு வரணும் அப்படிங்கிறது இல்ல. என்கிட்ட ஒரு கதை இருக்குங்க, நான் அதை சொல்லணும்னு விரும்புறேங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜெக்ஸ்ல இருப்பீங்க. இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா, ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 7-8 பேர் நான் பேச வச்சுட்டேன். ஆனா செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், செஞ்சிருவோம். நன்றி ஜான் பிரதீப் அவர்களே, மிக சிறப்பான ஒரு உரை. நிகழ்ச்சியின் நம்ம அடுத்த அமர்வா இருக்கிறது இரண்டாவது ஆயத்த உரையை வழங்க இருக்கிறவங்க ஜோதி அவர்கள். அவருடைய மதிப்பீட்டாளர் சசிகலா அவர்களே ஜோதி அவர்களுடைய உரையின் நோக்கத்தை இந்த அவைக்கு எடுத்து சொல்லுங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய இலக்கு பேச்சாளரான ஜோதி அவர்கள் ஸ்பீச் மாஸ்டரி அப்படி என்ற பாதையை தேர்வு செய்திருக்கிறாங்க. மட்டம் 1 நிலை 1ல அவங்களுடைய கன்னி பேச்சை கொடுக்க போறாங்க. ஐஸ் பிரேக்கர்னு சொல்லக்கூடிய கன்னி பேச்சை வழங்க போகிறாங்க. அவரை பற்றிய ஒரு அறிமுக பேச்சா தான் இந்த பேச்சு இருக்கும். அவருடைய நேரம் பாத்தீங்கன்னா 4 நிமிடம் முதல் 6 நிமிடத்துக்குள்ள இந்த பேச்சு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேச்சு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதி அம்மா, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. மேடை நெறியாரிடம். நன்றி சசிகலா அவர்களே. ஜோதி அவர்களே வாங்க, உங்களை பத்த அறிமுகத்தை கொடுங்க. இணைய மேடை உங்களிடம். வணக்கம். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இனிய மாலை வாழ்த்து வணக்கங்கள். நான் ஒரு தேனி மாவட்டம் சிறிய கிராமத்தில் பிறந்தேன் என்பதை முன்பே சொல்லியிருக்கிறேன்.
அங்கு பிறந்து அந்த கிராமத்திலேயே படித்து வளர்ந்தேன். என் உறவு முறையில் என் மாமாவைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் செய்து கொண்டு எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆண் ஒன்று பெண் ஒன்று. என்னுடைய தகப்பனார் வெள்ளித்திரை பட ஓட்டுநர், என்னுடைய அம்மா குடும்ப நிர்வாகம் பண்றவங்க. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் போனது. மிக வறுமையான காலத்தில் நாங்க சென்னைக்கு தேடி வர வேண்டியது இருந்தது. சென்னையில் குடும்பத்தோடு இடம்பெயர்ந்து கிராமத்திலிருந்து சென்னை வந்து சேர்ந்தோம். என்னுடைய பிள்ளைகள் படித்தார்கள். என் கணவருக்கு சொந்த தொழில், அன்பான அருமையான என்னுடைய கணவர். என்னுடைய கணவனுடைய ஒரு உந்துதலின் பேருதான் நான் இந்த அளவுக்கு இங்கு இந்த மேடையில் பேசும் அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் 1980 கிராமத்தில் 10வது வரைக்கும் படித்திருக்கேன். ஒரே ஒரு பாடம் தான் ஆங்கிலம் இருக்கும், மற்ற எல்லா பாடங்களும் தமிழ் தான். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய பையன் மரைன் இன்ஜினியர். இங்க நான் கொஞ்சம் ஆங்கிலம் உபயோகிக்க வேண்டியது இருந்தது, அதற்கு தமிழ் தெரியாததனால் படித்து கொண்டிருக்கிறான். என் பொண்ணு மருத்துவராக படித்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய 10வதுக்கும் என்னுடைய 12வதுக்கும் இடையில் 27 வருட காலத்துக்கு பிறகு நான் ஒரு டுட்டோரியல் போய் 12வது படிக்க தொடங்கினேன். அன்று கிடைத்த முதல் வெற்றி, அந்த வெற்றி தான் இப்போது எனக்கு சாதனையாக அமைந்துள்ளது. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இந்த தமிழ் பற்று உள்ளதனால் நான் இந்த தமிழ் மன்றத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் டுட்டோரியல் 12வது முடித்தவுடன் இசைக்கல்லூரி தேனாம்பேட்டையில் இசைக்கலைமணி என்ற பட்டம் 3 வருடமும், இசை ஆசிரியராக 1 வருடமும், BA கர்நாடக சங்கீதத்தில் 3 வருடமும் படித்தேன். இதற்கிடையில் நான் யோகா கலை பயின்று நேரு ஸ்டேடியத்தில் என்னுடைய 50வது வயதில் 2010 என்று நினைக்கிறேன், நான் அதில் யோகா செய்து கோல்டு மெடல் வெற்றி பெற்றேன். இது என்னுடைய சாதனையும் என்னுடைய வெற்றியுமாக நான் கருதுகிறேன். அதன் பிறகு MSc யோகா சிதம்பரம் காலேஜில் படித்தேன். இந்த மாதிரி என்னுடைய முயற்சி, என்னுடைய வெற்றி, என்னுடைய சாதனையாக எனக்கு அமைவதற்கு என்னுடைய குடும்பமும் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். என்னுடைய பையன் கல்யாணம் பண்ணினார். அருமையான மருமகள், அன்பான மருமகள். கண்ணில் 2 பேரும், நானும் என் வீட்டுக்காரும் கண்ணில் என் மருமகளை கண்ணில் வைத்து பார்க்கிறோம். அந்த மாதிரி மருமகள் கிடைப்பதற்கு முன் ஜென்மத்தில் நானும் எங்கள் முன்னோர்களும் செய்த புண்ணியம் என்று நினைக்கிறேன். என் மகள் காதல் திருமணம் என்றாலும் அந்த குடும்பம் அருமையான குடும்பம் கிடைச்சது. இப்ப என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதில் 100 குழந்தைகளுக்கு வீணை பாட்டு கிளாஸ் எடுக்கிறேன். காலையில 5 மணி யோகா வகுப்பு எடுக்கிறேன். இப்போது இரவு எத்தனை மணி ஆனாலும் இந்த பட்டிமன்றத்தை நான் கலந்து கொள்ள வேண்டும், இந்த பேச்சாளரோடு நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த மன்றத்தில் முழுக்க தமிழில் நான் பேசுவதை மிகவும் ஆசையாக அருமையாக ரசிக்கிறேன். ஏனென்றால் சென்னையில் முழுவதும் ஆங்கிலம் கலந்தது. நான் 12ஆம் வகுப்பு படித்து வெற்றி பெற்ற போது எல்லா மதிப்புகளும் 3 இலக்கணமும், ஆங்கிலம் மட்டும் 2 இலக்க மதிப்பில் நான் வெற்றி பெற்றேன். நான் வெளியில் போவதற்கு எனக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது. எல்லா இடத்திலும் என்னால் தமிழ் பேச முடியவில்லை. அதனால் இப்போது இணைய வழியில் நான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதுவும் படிச்சிட்டு இருக்கிறேன். நேற்றைய பொழுது நான் இந்த உரையில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்ததுக்கு நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இணைய வழியில் இணைந்திருந்தேன். அதனாலேயே நான் இதை உங்களுடன் இணைய முடியாமல் போய்விட்டது. இன்று எனக்கு நேரம் இருந்ததால் உங்களோடு இணைந்து பயணிக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்தமைக்கு
மிக்க நன்றி. என்னுடைய உரையை முடிக்கிறேன். இது என்னுடைய 2வது பயணம். அதனால் இதில் வரும் நிறைகுறைகளை கணக்காளர்கள் எடுத்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பான ஒரு உரை ஜோதி அவர்களே. கண்டிப்பா உங்களுக்கான மேம்பாட்டுகளை உங்களுடைய மதிப்பீட்டாளர் சொல்லுவாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் ஒரு சிறப்பான கல்வியல் அமர்வு தயாரா இருக்கு. அந்த கல்வியல் அமர்வு உடனடி பேச்சு முறைகள் இந்த தலைப்புல வழங்க இருக்காரு ஒரு சிறப்பான சொல்வேந்தர் வெங்கட்ரமணா ஜோதிபாபு அவர்கள். புதுமையான உடனடி பேச்சு முறைகள் என்ற தலைப்புல கல்வியல் அமர்வு வழங்க இருக்கார். வெங்கட்ரமணா ஜோதிபாபு அவர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில திட்ட மேலாளராக இருக்காரு. மனோ தத்துவத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். எப்பவுமே நம்முடைய அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிறதுல முனைப்பா இருக்கிறவர். வெங்கட்ரமணா ஜோதிபாபு அவர்களே, இணைய மேடை உங்களிடம். நன்றி சார். ரொம்ப புதுமையா இருக்கு இன்னைக்கு நாள் எனக்கு. ஏன் அப்படின்னு ஒரு காரணம், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில பிறந்து வளர்ந்து என்னோட கல்வியில சரி, நான் பழகின நபர்களிடமும் சரி, நல்ல தமிழ் வார்த்தைகளும் தமிழ் பேசியே வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு முதலா ஒரு மேடை, ஒரு இடத்துல ஒரு சின்ன தயக்கம் அதிகமா கூடிக்கிட்டே போகுது. ஏன் அப்படின்னா, உலகம் ஃபுல்லா எங்கெங்க இருந்தோ தமிழ் எவ்வளவு தூரம் பரவி கிடக்கு. அந்த தமிழை இங்க அத்தனை பேர் எத்தனை விஷயத்துல பேசுறாரு நம்ம அன்புமணி வேலுச்சாமி அவர்கள். அத பேசும் பொழுது அதுக்குள்ள திருக்குறளையும் இதுவும் அதே மாதிரி எல்லா பேச்சாளர்களும் அந்த தமிழை உள்ள கொண்டு வராங்க. நம்ம ஜான் எல்லாம் ஒரு சொல்லணும் அப்படின்னா அவர் ஸ்டைல்ல சொல்றேன், ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு. ஆனாலும் அவர் அந்த தமிழ் வார்த்தையை எடுத்து சேர்த்து அதை கோர்த்து ஒரு மாலையாக்குறது இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒரு சிறந்த ஆரம்பம் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இன்னைக்கு என்னோட ஆரம்ப நாள் அப்படின்றதால நான் அதை முன்னாடி வைக்கணும். ஒரு சின்ன தயக்கத்தோடையே, ஒரு சின்ன ஒரு பயத்தோடி, ஒரு தமிழ் பார்த்து என்னைக்குமே பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. இருந்தாலும் உங்க எல்லாரையும் பார்த்து, உங்க எல்லாருடைய தமிழையும் பார்த்து ஒரு பிரமிப்போட நான் என்னோட தலைப்புக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நாளை நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத உங்க எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு இந்த தலைப்புக்குள்ள போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விசிபிளா இருக்கிறது, என் பிரசன்டேஷன் விசிபிளா இருக்குங்களா? தெரியுது. ஸோ இந்த டேபிள் டாபிக், இந்த உடனடி பேச்சு முறையில ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தலைப்பு. பொதுவா நான் என்னோட இடங்கள்ல, என்னோட மேடைகள்ல நான் பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறேன். எனக்கு அமைப்பது எல்லாமே வாய்ப்பாக தான் அமைகிறது. எதையும் நான் தேடி போனதில்லை, எனக்கு கிடைச்சதெல்லாம் வாய்ப்பு. அந்த மாதிரிதான் இன்றைய நிகழ்வும் நான் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு மட்டுமல்ல, இந்த தலைப்பும் அப்படின்றதுக்கு நான் மறுபடியும் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பா தான் பாக்குறேன். ஏன்னா இந்த தலைப்பை எனக்கு நிர்ணயம் செய்தது மேடம் கவிதா அவர்கள். அவர்கள் நிர்ணயம் செய்யும் போது இந்த தலைப்புக்கு நீங்க ரொம்ப பொருத்தமா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிதான் இது பண்ணாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் நான் யாருன்னு அப்படின்ட்டு. ஸோ நீ அதுக்கு சரிப்பட்டு வருவியா அப்படிங்கிற ஒரு சைடுல ஒரு எண்ணம். நான் அதுக்கு சரிப்பட்டு வரணும் இல்லையோ, இந்த இடத்துக்கு, இந்த ஒரு தகுதியான ஒரு வாய்ப்புக்கு நான் ஒரு தகுதியான ஒரு நியாயம் செய்யணும். அந்த ஒரு நியாயத்துக்காக நான் என்னென்ன மாதிரி கிரியேட்டிவிட்டியை நான் அப்ளை பண்ணுவேன், எந்தெந்த மாதிரி விஷயங்களை நான் முன்னாடி வைப்பேன் அப்படிங்கிறத தான் நான் எப்பவுமே ஒரு முன்னிறுத்திக்கிட்டே எடுத்துட்டு போவேன். இப்போ படத்துல பாக்குறேன், காட்டுற இமேஜ் உங்களுக்கு தெரியுது. நம்மள எல்லாரும் ஆங்கிலத்துல ஹியூமன் பீயிங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லைங்களா? இந்த ஆங்கிலத்துல குறிப்பிடக்கூடிய ஹியூமன் பீயிங்ல இருந்து ஹியூமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டா எந்த ஒரு சரியான வார்த்தைய
வைத்து நாம பொருத்தமா பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை வந்தா, ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சுட்டு நாம இதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது? நம்மள ஹியூமன் பீயிங் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஹியூமன் பீயிங் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டா எந்த ஒரு வார்த்தையை வந்து அங்க வரும்? சூப்பர், ஜான் பிரதீப் சொல்லியிருக்கிறார் லவ் பீயிங் அப்படின்னு. கண்டிப்பா நம்ம கிட்டயும் அன்பு பாசம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆங்கிலத்துல லவ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அது ஒரு மீனிங். ஆனா வந்து தமிழ்ல வந்து அன்பு பாசம் எல்லாமே கலந்து வரும். நம்மள லவ் பீயிங் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற இல்லைங்களா? இந்த மாதிரி வந்து நான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக வந்து நம்மள எல்லாம் வந்து என்னன்னு குறிப்பிட போறேன்னா, நம்ம எல்லாம் கம்யூனிகேஷன் பீயிங்க. நமக்கு கிட்ட கம்யூனிகேஷன் இல்லாத நாளே கிடையாது. நீங்க பிறந்து இவங்கதான் அம்மா அப்பா அப்படின்னு பாக்குறது மட்டும் இல்லாம இவங்க ஏதோ சொல்றாங்க அதெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் எனக்குள்ள பேசிக்கிட்டாலும் சரி, உங்களுக்குள்ள பேசிக்கிட்டாலும் சரி, எல்லா இடத்துலயும் நாம கம்யூனிகேஷன் இல்லாம இல்லை. கம்யூனிகேஷன் இருந்ததாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி அதோட ஆரம்பமே வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுலதான் வந்தது. தகவலை வந்து பரிமாற்றம் பண்றோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி தகவலை வந்து பரிமாற்றப்படக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடம் தான் வந்து இந்த மேடை பேச்சு. இந்த மேடை பேச்சு வந்து நீங்க வந்து படத்துல வந்து நம்மளுடைய டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஆனா இந்த படத்தை பார்த்து யாரும் அதுக்குள்ள போவாதீங்க. நான் இதுக்குள்ள இந்த படத்தை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறது எந்த அரசியல்வாதிகளை காரணம் காட்டவோ அரசியலை பற்றி பேசவோ அல்ல. இன்றைய தலைப்புக்கு பொருத்தமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்ல வரேன். இந்த படத்துல பார்த்திருக்கிற எல்லாரையும் வந்து எந்த ஒரு விதத்துல தன்னுடைய தான் நோக்கி போகக்கூடிய ஒரு இடங்கள்ல ஒரு வெற்றியாளராக ஒரு சாதனையாளர்களாக ஆக்குவதற்கு அவங்க பயன்படுத்திக்கிட்ட ஒரு மாய வித்தை மேடை பேச்சு. இவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமா மேடை பேச்சாளர்களோ சிறப்பான மேடை பேச்சாளர்களோ அந்த கருத்து கணிப்புக்குள்ளெல்லாம் நான் இப்ப போகல. ஆனா இவர்களுடைய மேடை பேச்சுகள் உலகம் ஃபுல்லாக ஏதோ ஒரு விதத்தில் மக்களிடம் வந்து சென்றடைந்து அவர்களுடைய புகழின் உச்சி வந்து ஆரம்பத்துல போகுது. இப்போ கம்யூனிகேஷனுக்கும் மேடை பேச்சுக்கும் அத்தனை தொடர்பு. அதை மேடை பேச்சுன்றது ஒரு அழகுப்படுத்தும் விதம். அந்த அழகுப்படுத்துற விதத்தை போனா அழகா நாமளும் அந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி முன்னேறி போவோம். அதுலதான் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் அப்படிங்கிற இடம் அந்த ஆங்கில உரையாடல்கள்ல கார்பரேட் கம்பெனிஸ்ல ஒரு எம்ப்ளாயீஸ் தன்னை எப்படி எல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல செதுக்கிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னைக்கு நான் இங்க இடத்துல பார்த்த ஆச்சரியம், தமிழ் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா பரவி இருக்கக்கூடிய தமிழை வந்து அழகா நம்ம எங்கேயோ எடுத்துட்டு போறோம். இந்த இடம் வந்து இன்னொரு பரிணாமத்தையும் வளர்ச்சியும் வந்து கண்டிப்பா கொடுக்கும். சரி, இப்போ இந்த உடனடி பேச்சுக்கு டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் வேணும். நீங்க வெற்றியை பற்றி இந்த நாள்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறதால நான் ஒரு விஷயத்த வெற்றியை அடையணும் அப்படின்னா நான் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் என் கட்டுக்குள்ள வச்சுக்கணும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற கட்டுப்பாடு தான் வந்து இன்னும் சிறப்பான முக்கியம். அது மாதிரி டேபிள் டாபிக்காக வந்து நம்ம கிட்ட இங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். இதை பத்தி நான் விரிவா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படலை. ஏன்னா இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எதுக்காக நான் இதை வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரூல்ஸ் தான் நம்மளை வடிவமைக்குது. ஆனா இங்க நான் ஒரு உளவியல் பார்வையை வந்து பார்க்கிறேன். இது ஒரு ரூலு. இது ஒரு 2 நிமிட பேச்சு. 2 நிமிஷம் ஒருத்தருக்கு ஒரு உடனடியான ஒரு தலைப்பை கையில கொடுக்குறோம். அந்த தலைப்பை எடுத்துட்டு அவருடைய சிந்தனைய உள்ள வாங்கிக்கணும். உள்ளுக்குள்ள இருந்து என்ன கிடைக்குது, என்ன கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடலோட தேடுவாரு. அவரோட மூளையில இருந்து அந்த கண்டென்ட் வந்து அப்படி அழகா வந்து அப்படி டிராவல் ஆகி செதுக்கும். அதுக்குள்ள பாதி நேரம் ஓடிடும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் ப்ரெஷர் அதிகமா கொடுக்கறது நம்மளுடைய டைமர். பச்சை கார்டு, எல்லோ கார்டு, ரெட் கார்டு, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பிரெயின் லோடிங் என்னென்ன மாதிரி விஷயத்த கொடுக்குது, ஒரு பயத்தை. சிலருக்கு அந்த இடங்கள்ல வந்து நிற்கும் பொழுது ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, நம்ம எடுக்கிற தலைப்பு நம்ம கண்டென்ட்டை சேர்க்க முடியுமா, ஐயோ இந்த தலைப்பை பத்தி என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை அப்படிங்கிற
ஒரு வித்தியாசமான ஒரு இது. ஒரு சிலர்கள் வந்து தன் பார்த்த அனுபவங்கள், பார்த்த கதைகளை வைத்துக்கொண்டு பழகியவர்களாக இருந்தார்கள், நான் ஓவர் கம் பண்றாங்க. இது ஒரு ப்ரெஷர் தான். ப்ரெஷருக்குள்ளதான் தங்கமும் வைரமும் கிடைக்குது அப்படிங்கிற உதாரணங்கள் எல்லாம் நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம். ஆனா இது ஒரு ப்ரெஷர். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள போகலாம். இது ஸோ இங்க நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு உடனடி பேச்சு நிகழ்ச்சியை நடத்துபவர் இஸ் நாட் ஜஸ்ட் அ கொஸ்டின் ரீடர். கையில கிடைச்சதை எடுத்துட்டு வாசிக்கிறது மட்டும் இல்லாம அவர் தன்னை கொஞ்சம் ஒரு சிந்தனையாளராக மாற்றிக்கொண்டால் உடனடி பேச்சுக்கு ஏன் டோஸ்ட் மாஸ்டர்ல இருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இது. ஏன்னா வந்து நமக்கான வாய்ப்பெல்லாம் வந்து எப்ப கிடைக்குதோ அந்த சமயத்துல யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பழகுமுறை தான். இந்த பயம் இருந்தது, இதெல்லாம் இருந்ததுன்னா அதை தாண்டி வரக்கூடிய ஒரு நுணுக்கத்தை அறியணும். அந்த நுணுக்கத்தை அறியணும் அப்படின்னா நெருப்பை தொட்டு தான் நெருப்பை சுடுன்னு நம்ம கத்துக்கிட்டோம். அப்படி கத்துக்கிட்டோம் வந்து நெருப்பை எப்படியாவது பட்டு நமக்கு சுடுறத ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள இருந்து பழகும் பொழுதுதான் நான் எந்த அளவுக்கு நெருப்பு சுடுன்னு தெரியும், ஆனா நான் எந்த அளவுக்கு நெருப்பை தாங்குவேன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அந்த நெருக்கத்தை வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல இந்த கேள்விகள், இந்த உடனடி கேள்விகளையும் இதை நடத்துற விதத்தை ஒரு சின்ன அப்ரோச்சோட பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் என்னோட இந்த உடனடி பேச்சில நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய பாலிசிஸ் அண்ட் பிலாசபிஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்போறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ படத்துல வந்து நீங்க பாக்குறீங்க 5 + 3 = 9, 5 + 3 = 9. இது ரைட் ஆன்சரா? இந்த 5 + 3 = 9 ரிசல்ட் வரணும்னா நம்ம எப்படி ஆட் பண்ணா 9 ரிசல்ட் வரும்? இதை எப்படி கூட்டினா 9 வரும்? 5 தப்பா கூட்டினா வரும் அப்படிங்கிறது ஒரு பொருத்தமான விடை. ஏன்னா வந்து தப்பா கூட்டினா அது ஒரு ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டியில தப்பா கூட்டினா வரும். ஆனா நான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு 5 + 3 வச்சேன். ஆக்சுவலா இந்த பதில் தான் வந்து நிறைய இடங்கள்ல நான் எதிர்பார்த்தது. ஆனா ஒரு கல்லூரியில ஒரு மாணவி வந்து ஒரு வித்தியாசமான பதில சொன்னான். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஐயோ அப்படின்னு இருந்தது. அது எப்படின்னா இந்த டிஜிட்டல் கிளாக்ல வர 5, நான் கேள்வி வந்து அப்ப கேட்ட பொழுது டிஜிட்டல் கிளாக்ல வைக்கல. 5 + 3 = 9 எப்படி கூட்டினா தப்பா வரும்னா அந்த பொண்ணு யோசிச்சு இந்த டிஜிட்டல் கிளாக்ல வரக்கூடிய 5 மேல 3 வச்சுட்டீங்கன்னா 9 வரும் அப்படின்னாங்க. ரொம்ப பொருத்தமா இருந்தது, பிரமாதமா இருந்தது. இதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து அது பார்க்க அது நமக்குள்ள வரும். அதோட அளவு சிறியதோ பெரியதோ அந்த நேரங்கள்ல அது வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள எடுத்துட்டு கடந்து போனோம். இந்த டேபிள் டாபிக் மாஸ்டர் அப்படிங்கிறவரு தன்னோட கிரியேட்டிவிட்டியை எங்கெல்லாம் காட்டுனா இந்த டேபிள் டாபிக்ஸோடைய ஒரு விஷயம். நான் மேடை பேச்சுக்கு அச்சப்படுறேன், பயப்படுறேன், நான் வெளியே வரணும், பேசணும் அப்படின்னா எனக்கு எந்தெந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு, ஒரு இயல்பான ஒரு மனிதனுக்கு, இயல்பான ஒரு நபருக்கு சாதாரணமாக எந்தெந்த மாதிரி தலைப்புல வந்து கொடுத்தா அவர் பண்ணுவாரு அப்படிங்கிறதான் நாம உள்ள போக போறோம். நம்ம பிரெயின் எப்பவுமே வந்து வெறும் வார்த்தைகளுக்கு கண்ட்ரோல் பண்ணது. ஆனா ஒரு ஆச்சரியத்துக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு கதை இல்ல ஒரு எமோஷனுக்கு அழகா நமக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த கேள்விகள்ல வந்து இந்த எதுக்கெல்லாம் வந்து நம்ம மூளை வந்து ஒருத்தருடைய மூளை மிக சாதாரணமாக இயல்பாக இயங்குமோ அதர் சம்மதமாக கேள்வியும் அதை நடத்துற முறையும் வந்து பழக்கத்துல வைக்கணும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே ஒரு பார்வையா வைப்பேன். ஸோ ஒரு கதை சொல்லும் பொழுது என்னுடைய கதை, நான் சந்தித்த நபரோட கதை, இல்லை நான் கேள்விப்பட்ட கதை, நான் வழக்கமா எனக்கு ஒரு பிலாசபி ஒண்ணு இருக்கு. என்னுடைய பிரச்சனை எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, அது இன்னொருத்தருக்கு ஊருக்கு சொல்றதுக்கு ஒரு கதை. நம்ம போய் உட்காருவோம், கேட்போம், அவங்களுடைய ஊர்ல இருக்கிற எல்லா கதையும் கேட்டுட்டு நம்ம இது பண்ணோம். அதை வைத்துக்கொண்டு அந்த கதையை அவங்க உருவாக்குற மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணலாம். அதுக்குள்ள வந்து நிகழ்ச்சிக்குள்ள
ஒரு கேம் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு கேள்வி கேட்குறோம். நான் ஒரு டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங்ல போயிருந்தேன். அங்க ஒரு நபர் வந்து கையில ஒரு பச்சை பேப்பர், கையில ஒரு ப்ளூ பேப்பர் வச்சுக்கிறார். யாரு ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து எஸ் சொல்ற ஆப்ஷன், இன்னொன்னு நோ சொல்ற ஆப்ஷன். யாருக்கு எந்த கலர் வருதோ அது சம்பந்தமான கேள்வியை கேம் மாதிரி பண்ணார். இது வந்து இன்னொருத்தர் பண்ணார். இதை தாண்டி வந்து நம்ம கையில அன்னைக்கு என்ன இருக்கோ, ஏதோ ஒரு பேனா ஒரு பேப்பர் கூட ஒரு கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு என்டைட்டியை யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பழைய வார்த்தைகள்ல, ஆங்கில வார்த்தைகள்ல பிபிலியோகிராஃபி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிபிலியோகிராஃபி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கத்தை வந்து எடுத்துட்டு அதுல என்ன வார்த்தை இருக்கோ அதை தொட்டு அது ரிலேட்டடா பேசுறது ஒரு கிரியேட்டிவிட்டி. இது எதுக்காக பயன்படுத்துட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரல. ஆனா நாம ஏதாவது ஒரு புக்கை பிரிச்சு புக்குக்குள்ள இருந்து ஒரு வார்த்தையை தொட்டு அந்த வார்த்தையிலிருந்து தலைப்பு உருவாக்க சொல்லி ஒரு வித்தியாசமான கேமிங் முறையே செய்யலாம். இந்த கிரியேட்டிவ் டாபிக் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து நான் வந்து அதிகமா பார்த்தது ரோல் பிளே. நான் அதிகமா யூஸ் பண்றது யாராவது ஒருத்தரை மாதிரி இமிட்டேட் பண்ண சொல்ல, ஒரு சினாரியோவை கொடுத்துட்டு இந்த நீங்க ரஜினிகாந்தா இருக்கீங்க, இங்க நீங்க சூப்பர்மேனா இருக்கீங்க, இங்க நீங்க ஸ்பைடர் மேனா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இமிடியேட்டா மைண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். மணி ஆர் பீஸ், பணமா அமைதியா, நீங்க எதை செலக்ட் பண்ணிட்டு போறீங்க. வாழ்க்கையில நீங்க வந்து இன்னைக்கு உங்க பாஸ் அர்ஜென்ட்டா பார்க்கணும், மீட் பண்ண முடியாம போயிடுச்சு, ஆனா 2 பேர் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, அந்த வாய்ப்பை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டஃபர்ஸை அப்ளை பண்ணலாம். அதிகமா என்னுடைய நேரம் வந்து மிக வேகமா ஓடிட்டு இருக்கிறதால ஒரு ஆக்டிவிட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ நேரம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படிங்கிறதால அந்த டெக்னிக்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் உருவாக்கின ஆக்டிவிட்டி. 1 ரோல் பிளே, 2வது இது மாதிரி ஒரு 5 ஆப்ஜெக்ட், ஒரு 10 ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஒரு 3 எடுத்து ஒரு கதையை கேட்கிற மாதிரி நீங்க கேள்விகள் எடுக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு பாட்டி, காக்கா, வடை, இந்த கதை தெரியும். இதுல ஒருத்தர் ஒருவருடைய பார்வை இருக்கும். யாரோட பார்வை வந்து எங்கெல்லாம் வந்து தன்னை சிறப்பா வச்சிருக்கு. இதுல காக்காவா இருந்திருந்தா நீ வந்து உன்னை எப்படி நியாயப்படுத்துவ, இதுல வந்து நிறைய இருந்தா நீ எப்படி நியாயப்படுத்துவ, இதுல நீ பாட்டி நீ என்ன நியாயப்படுத்துவ அப்படின்ற இந்த பார்வைகள், இது பெர்செப்ஷன். இப்போ இந்த படம் வந்து காட்டின மாதிரி இந்த படத்துல ஒரு கப்பல்ல இத்தனை பேர் போறாங்க. இதுல பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சிந்தனை தோன்றும். இந்த சிந்தனையை நம்ம வந்து பேச்சா வழங்கலாம். ஸோ என்னுடைய நேரத்துக்காக வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு இடம் எனக்கு எப்படி ஏன் கிடைச்சது அப்படின்னா, நான் வந்து போன தடவை டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல நடத்தின ஒரு ஆன்லைன் பயிற்சியில இந்த மாதிரி ஒரு HTML பேஜை வச்சுட்டு ஆடியன்ஸை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொன்னேன். அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து டாபிக்கை வர மாதிரி நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி நடத்தினேன். அதனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் எப்பவுமே என்னுடைய என்டிட்டியில என்ன யூஸ் பண்ணணும்னு பார்ப்பேன். அது ஆன்லைன் ஈவெண்ட்ன்றதால என்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும், பிரசன்டேஷன் கொடுக்க முடியும்ன்றதால ஒரு HTML கோடிங் எழுதிட்டு இதை நான் கண்டக்ட் பண்ணேன். எப்பவுமே நான் என்னுடைய வழிமுறைகள்ல, உடனடி பேச்சுகள்ல நீங்க இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டா பேசுறவருக்கு பேசக்கூடிய விஷயங்கள் எளிதாகும். டோஸ்ட் மாஸ்டர் உருவாக்கக்கூடிய இந்த டேபிள் டாபிக்கான காரணம் வந்து ஒருவர் மிக விரைவாக பேசுவதற்கு பயிற்சி கொடுப்பதற்கு உண்டான களம், அதை சரியான முறையில் உருவாக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி நன்றி. ஒரு சிறப்பான கல்வியல் அமர்வு கொடுத்தீங்க. சொல்வேந்தர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு கல்வியல் அமர்வு. சிறப்பான படிப்புகள் நிறைந்ததாக இருந்தது. நன்றி நன்றி உங்களுடைய கல்வியல் அமர்வுக்கு. இனிய சொல்வேந்தர்களே, நம்மளுடைய அடுத்த அங்கமான உடனடி பேச்சுக்கு போயிடலாம். அந்த உடனடி பேச்சுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேரம் எப்படி இருக்கு கன்யா? 6-7 நிமிடங்கள் தாமதமா போயிட்டு இருக்கோம் இல்லையா? கன்யா அவர்களே. ஆமாய்யா, 8 நிமிடங்கள். 8 நிமிடங்கள் தாமதமா போயிட்டு இருக்கோம். சரி, அப்போ வந்து நம்ம நெறிய கொஞ்சம் குறைச்சிப்போம். நேரடியா நம்ம உடனடி பேச்சுக்கு போயிடலாம். உடனடி பேச்சு அங்கத்தை நடத்த ஒரு சிறப்பான சொல்வேந்தர் இருக்காங்க, சிந்துஜா அவர்கள்.
சிந்துஜா அவர்கள் 10 வருடங்களா தகவல் தொழில்நுட்பத் துறையில இருக்காங்க. அக்கு சென்டர் இந்த ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே நிறைய பொறுப்புகளையும் நிறைய பொறுப்புகளை ஏற்று செய்யறத சிறப்பானவங்க. ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க, தமிழ் மொழி பிறக்கிறதுக்கு கடினமா இருக்கு. சிபிடி சொல்வேந்தர் மன்றத்துல பயணிச்சிட்டு இருக்காங்க 2023 இருந்து. தமிழுக்கு ஒரு பங்களிப்பு செய்யணும்னு முருகா சரணம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் தொடங்கி அதுல ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் படுத்தி பகிர்ந்துட்டு வராங்க. ஒரு சிறப்பான தமிழ் துண்டு செஞ்சுட்டு வராங்க. சிந்துஜா அவர்களே, மேடை உங்கள் கையில். உடனடி பேச்சாங்கத்தை நடத்துங்க வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு, புது அனுபவமாவும் இருக்கு. ஏன்னா மேடை பேச்சு புதிதல்ல, 2 வருஷமா பண்ற விஷயம்தான். ஆனா முதல் முறையா ஒரு 4 பேர் முன்னாடி தமிழ்ல பேசுறதுங்கிறது எனக்கு புதுசுதான். அதுவும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல தமிழ் மேடை யூஸ் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி. எனக்கு இந்த இம்ப்ராம்ப்ட் ஸ்பீச், திடீர் பேச்சு என்ற சொல்ற அந்த செஷன் டோஸ்ட் மாஸ்டர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முதல் முறையா நான் ஒரு கெஸ்டா டோஸ்ட் மாஸ்டர்ல ஜாயின் பண்ணேன் 2023ல. 2021ல நான் டோஸ்ட் மாஸ்டர்ல அப்பப்ப ஒரு கெஸ்டா ஜாயின் பண்ணுவேன். ஆனா ஆஸ் மெம்பரா 2023ல இருந்து தான். ஏன் அப்படின்னா அப்ப எங்க கிளப் வந்து ஆன்லைன்ல இருந்தது. எனக்கு வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்ததால 4 பேரை பார்க்கணும் பேசணுங்கிறதுக்காக தான் டோஸ்ட் மாஸ்டர்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அப்ஜெக்டிவா இருந்தது. அப்படி இருக்கும்போது அது ஆன்லைன் கிளப்புங்கிறதுனால நான் ஜாயின் பண்ணல. என்னைக்கு அது வந்து டைரக்டா இன்பர்சன் மீட்டிங்கா மாறிச்சோ அன்னைக்கு தான் நான் மெம்பரா ஜாயின் பண்ணேன். அதுலயே வந்து எனக்கு டோஸ்ட் மாஸ்டர்ல இன்ப்ராம் ஸ்பீச் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, நான் கெஸ்டா இருக்கும் போதே எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நீங்க இன்னொருத்தங்க மூலையில போய் உட்காந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் என்னோட தலைப்பா இருந்தது. நம்ம அப்பதான் முதல் முறையா ஒரு கெஸ்டா போயிருக்கோம். அப்ப இதை கேட்டதும் எனக்கு எதிரில் பாத்தீங்கன்னா என்னோட கணவர் இப்படி நடந்து போனாரு. அப்ப உடனே சொன்னேன், என் கணவரோட மூலையில போயிடுவேன். அப்படி போயிட்டேன் அப்படின்னா அவரோட பாஸ்வேர்டு எல்லாமே எனக்கு தெரியும், போனை கூட நான் ஆக்சஸ் பண்ணிப்பேன், நைட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியும், அவர் ஏன் லேட்டா வீட்டுக்கு வராருன்னு தெரியும், எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 2 நாள் வாய்ப்பு இருந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமா அந்த நிமிஷம் எனக்கு மூளையில என்ன தோடுதோ அதை தான் நான் சொன்னேன். சொன்னதும் பாத்தீங்கன்னா நான் கெஸ்ட், அதுவும் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கே பேசுறேன். அலுவலகத்துல பேசுறதை விட நான் இந்த மாதிரி ஒரு பொது மேடையில முதல் முறையா பேசுறேன். கெஸ்டா இருந்தாலுமே எனக்கு நான் பெஸ்ட் டேபிள் டாபிக் ஸ்பீக்கருங்கிற அவார்டை கொடுத்துட்டாங்க. அது எனக்கு என்ன மைண்ட்ல இருந்ததை நான் சொன்னதுனால கொடுத்துட்டாங்கிறது வேற விஷயம். அதுல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, நான் சின்ன வயசுல எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் ஒரு பெஞ்ச் லீடராகவும் ஆனது இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருந்தா வச்சுக்கோன்னு ஒரு பென்சிலும் வாங்கினது இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு விஷயத்த ஜாயின் பண்ணிட்டு நீங்க தான் பெஸ்ட் ஸ்பீக்கர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆன்லைன்லயும் ஒரு சர்டிபிகேட் வரும்போது முதல் முறை வெற்றி எப்படி இருக்கும்? வெற்றிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான், ஆனா முதல் முறை வெற்றிய சுவைக்கும் போது நல்லா இருக்கும். அப்ப கெஸ்டாவே வந்து நான் கொஞ்ச நாளா ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து அந்த கிளப் பீப்புளுக்கு வந்து நான் வந்து ஒரு புது ஆள் மாதிரி தெரியல. டேபிள் டாபிக்ல வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கும்போது நான் ஒரே ஒரு டிப் கொடுப்பேன், நீங்க வந்து டேபிள் டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்நியனா மாறிடணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அது நீங்க தானே நீங்களா இது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா பேச முடியும். அது வந்து என்னோட சைட்ல இருந்து ஒரு டிப்பு. நம்ம இதோட இது இருக்கு, இதோட கால நிர்ணயம் வந்து 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் பேசணும், 2.5 நிமிஷம் வரைக்கும் போகலாம். இதுதான் உங்களோட கால நிர்ணயம். புதுசா கெஸ்டா வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ஸ்பீச்சை தொடங்கலாம். இப்போ நம்ம ஸ்பீச்சை தொடங்கலாங்களா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு நான் இங்க டோஸ்ட் மாஸ்டர் ஆல்ரெடி சொல்வேந்தரா இருக்கவங்க, ஏன்னா நீங்க வந்து நான் டோஸ்ட் மாஸ்டர் வரும்போது ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அதனால யாராவது ஒரு டோஸ்ட் மாஸ்டர் உங்களை வாலண்டியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் டோஸ்ட் மாஸ்டர் வந்து கூப்பிடலாம். ஸோ யாராவது வாலண்டியர் பண்றீங்களா? மேடம் நான் வரலாமா? எஸ், ஓகே. அன்புமணி வேலுசாமி. அன்புமணி வேலுசாமி, உங்களோட தலைப்பு சமீப காலத்தில் நீங்கள் அடைந்த வெற்றி. அன்புமணி வேலுசாமி, சமீப காலத்தில் நீங்க அடைந்த வெற்றி. நன்றி. மேடை பேச்சை கண்டு
ஐயப்பட்டு கொண்டிருந்த ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது மகாகவி பாரதியாரை பற்றி பேச அழைத்த பொழுது 3 நாட்கள் கடினமாக முயற்சி செய்து பயிற்சி செய்த மனப்பாடம் செய்த செயல்களை ஒவ்வொன்றாக ஒப்பித்துக் கொண்டே இருந்தது. அங்கு கலந்து கொண்டிருந்த ஆசிரியர்களையும் சக மாணவர்களையும் பார்க்கும் வரை நன்றாக சென்று கொண்டிருந்த பேச்சு உடனடியாக ஸ்தம்பித்து விட்டது. என்ன பேசுவதென்றே தெரியாமல் மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்த வரிகளை ஒப்பித்துக் கொண்டே இருந்தது. அது ஒரு தோல்வியாக முடிந்தது. தோல்வியே வெற்றியின் முதற்படி என்ற சொற்றொடருக்கு இணங்க 24 மணி நேரத்திற்கு முன்பு அதே குழந்தை உடனடி பேச்சில் எப்பொழுதும் சாதனையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் ஒரு பிகினர் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் சாதனையாளர்களாகவும் சிறப்பானவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் முதற்படியிலேயே தொடங்குகிறார்கள். அவர்கள் ஒரு கற்றலுக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்ற தலைப்பிற்கு இணங்க பேசுவதற்கு அந்த குழந்தைக்கு வாய்ப்பு கிடைத்தது. உடனடி பேச்சு தலைமையாளர் கூறியபடி அந்த குழந்தை அந்நியனாக மாறி எவ்வாறு சாதனையாளர்கள் முதற்படியில் தொடங்குகிறார்கள், பயிற்சியே வெற்றியை விட மிக முக்கிய அங்கமாக இருக்கிறது என்ற எடுத்துக்காட்டுகளை எல்லாம் கூறி எப்படி அந்த குழந்தை ஆடல், பாடல், கணிதம், மேடை பேச்சிற்குள் தன்னை உட்புகுத்தி கொண்டது என்று மிக அழகாக டேபிள் டாபிக்ஸ் பேலட்டிற்கு இணங்க பேசி 24 மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு சமீபத்திய வெற்றியை அடைந்தது. அந்த குழந்தையின் பெயர் அன்புமணி வேலுசாமி. அந்த குழந்தை அந்நியனாக மாறுவதைப் போல் அந்த குழந்தை ஜட்ஜஸ் பேலட் சீட்டை உடனடியாக தன்னுடைய மனதிற்குள் கொண்டு வந்ததைப் போல் பயிற்சியும் முயற்சியும் தொடர் கற்றலும் சேர்த்து கொண்டு அனைவரும் உடனடி பேச்சாளர்களாக மாறுவோம். நன்றி. கடைசியில பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஓகே, அடுத்த பேச்சாளருக்கு போவோம். நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் யாராவது வாலண்டியர் பண்றீங்களா? என்னோட ஸ்கிரீன்ல வந்து டாப்ல வந்து திவ்யா இருக்காங்க. திவ்யா, நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? சரி சொல்லுங்க. ஓகே, கம்ஃபர்டபுளா இருந்தா வீடியோ வாங்க, அப்படி இல்லாட்டினா பரவாயில்ல. நான் அடுத்த மீட்டிங்ல இருந்து வீடியோ தரேன். உங்களை பாக்குறதுக்காகவே நானும் அடுத்த மீட்டிங் ஜாயின் பண்றேன் திவ்யா. உங்களுடைய தலைப்பு இன்னைக்கு வார்த்தை சாதனை இல்லையா? சோ அதனால சாதனையை பிரயோகிக்கும் வகையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைந்த சாதனை, அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சாதனை. திவ்யா, உங்களுக்கு 30 வினாடிகள் இருக்கு. அதை நீங்க யோசிச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைந்த சாதனை. அதுக்கப்புறம் டைமர் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். நன்றி. நான் என்னோட வாழ்க்கையில சாதனைன்ட்டு கருதுற முதல் முக்கிய விஷயம் வந்து நான் வந்து சிங்கிள் பேரண்ட் சைல்ட். நான் வளர்ந்தது புறாமே என்னோட அம்மா என்னை வளர்த்தார்கள். நான் கல்லூரியில படிக்கும்போது 4ஆம் வருடம் படிக்கும்போது நான் என்னோட டவுனிலேயே படித்தேன். எங்களுக்கு பெரிதாக அந்த அளவுக்கு வசதி இல்லாத காரணங்களால் நான் அங்கேயே படித்தேன். அங்கு ஒரு பெரிய கல்லூரியில் ஆஃப் கேம்பஸ் என்று சொல்லுவார்கள். என்னுடைய கல்லூரியில் கேம்பஸ் கிடையாது. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து அங்க இன்டர்வியூ எடுக்க மாட்டார்கள். நான் பக்கத்தில் உள்ள ஒரு டவுனில் அங்கு உள்ள ஒரு கல்லூரியில் பணம் கட்டி அங்க இன்டர்வியூக்காக சென்றேன். என்னோட முதல் இன்டர்வியூவில் என்னோட முதல் இன்டர்வியூலேயே நான் இன்டர்வியூ கிராக் செய்து வேலையில் அமர்த்தப்பட்டேன். அது என்னுடைய முதல் வெற்றியாக என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு அனுபவம். அது கொண்டு நான் மேலும் அடுத்தடுத்த வேலைகள் சென்றாலும் அந்த முதல்
அனுபவம், அந்த முதல் வேலை வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. அதுவும் முதல் இன்டர்வியூவில் கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் தந்தது. நன்றி இந்த வாய்ப்புக்காக. நன்றி திவ்யா. முதல் முயற்சியே நல்ல முயற்சி. சமீப கால ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது, நல்ல மன உறுதியுடன் சாதனையாளர்களாகவும் திகழும் சமுதாயத்தில் திகழும் மக்கள் சிங்கிள் பேரண்ட் கிட்டால வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கும். ஏன்னா அவங்க சிங்கிள் பேரண்ட் கிட்டா இருந்து நிறைய கஷ்டத்தையே பார்த்து வளர்ந்ததுனால அவங்க ரொம்ப மன உறுதியோட இருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லல, அது சமீப காலைய ஆய்வு. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இப்போ டோஸ்ட் மாஸ்டர்ஸ் யாராவது உங்களை வாலண்டியர் பண்றீங்களா? மந்திரமூர்த்தி. சாரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க உங்க பேரு. மந்திரமூர்த்தி மேடம், என்னோட பேர் மந்திரமூர்த்தி. மந்திரமூர்த்தி, இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு பழக்கம் வெற்றி பெறதுக்கு உதவியாக இருக்கும் தினசரி வாழ்வில்? மந்திரமூர்த்தி, இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு பழக்கம் வெற்றி பெற உதவியாக இருக்கும் நம் தினசரி பழக்கத்தில்? நன்றி. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதற்க என்னுடைய வணக்கம். மேடம் வந்து இப்போ எப்படின்னா வந்து டெய்லி வந்து காலையில் யார் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலைபேசியை எடுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சார்ஜ் பண்ணி சார்ஜ் ஏற்றின பிறகு தான் அடுத்த கட்ட வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி நம்மளை வந்து டெய்லி தினமும் வந்து நம்மளையும் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய நடவடிக்கை நல்லா இருக்கு. எடுத்த உடனே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி யோசிக்காம இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்லையும் செயல் திட்டங்கள் வச்சுக்கிறணும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், என்ன உடற்பயிற்சி பண்ணணும், என்ன காலையில் படிக்கணும், அது என்ன மற்றவங்களுக்கு நம்மளை சார்ந்தவங்களுக்கு எந்த விதத்தில் வந்து உதவி பண்ணலாம், நம்ம இன்னைக்கு பணிக்கு செல்றோம்னா இன்னைக்கு என்னென்ன பணி இருக்கு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி வந்து ஒரு சின்ன ஒரு A4 சைஸ் பேப்பரை வந்து பாதியா கட் பண்ணி அதை 4 மடிச்சு வச்சிருப்பேன். நான் அதுல ஒரு செக்லிஸ்ட் போட்டுருவேன். நான் என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படின்றத என்னதை வந்து அந்த ஒர்க்குக்கு பிரகாரம் அப்படியே நான் டிக் பண்ணிட்டே வருவேன் டெய்லி முடிக்கையில. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு வரும். இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்றேன். இந்த மாதிரி வந்து டெய்லி நம்மளை வந்து நம்மளை நாமே வழி நடத்திக்கல அப்படின்னா அடுத்தவங்க வழி நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம சமூகத்தோட நம்ம ஒற்றி போக முடியும். நம்மளை சார்ந்து வர்றவங்களும் சரியா வருவாங்க. இதான் எனக்கு இது குறித்த இந்த தலைப்புக்கான பதில். வாய்ப்பு கொடுத்தமைக்கும் செவி சாய்த்தமைக்கும் என்னுடைய பணிவான நன்றி. நன்றி மந்திரமூர்த்தி. நீங்க சொல்றது செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு மிகவும் நன்றி. நன்றி. வேற யாரு வாலண்டியர் பண்ணிக்கிறீங்க? நான் தயாரா இருக்கேன். உங்க பேரை இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? அப்துல் ஹலீல். ஓகே. அப்துல் ஹலீல், தற்கால சூழ்நிலைக்கு இந்த இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன அறிவுரை விரும்புகிறீர்கள்? தற்காலிக சூழ்நிலைக்கு இளைய சமுதாயம் என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள்? அப்துல் ஹலீல். சொல்லுதல் யாருக்கும் இளையவாம், அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். நமக்கு எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுல ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா எல்லாரும் அறிவுரையை வாரி வழங்குவோம். மன்னிக்கவும், வேற யாரோ ஒளி வாங்கிய இதுல இருக்கு, கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க, நல்லா இருக்கும். சரி, நமக்கு சின்ன வயசுல இருந்து அறிவுரைகள் எல்லாமே வாரி வழங்கப்படும். ஏன்னா அது ஒண்ணுதான் ரொம்ப இலவசமா இருக்குதுல்ல. இப்ப நான் வளர்ந்துட்டு இருக்கேன், அடுத்த தலைமுறை சொன்னா இன்னும் அவ்வளவு வயசு ஆகல, இன்னும் நானும் அதே தலைமுறையோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த அறிவுரை எனக்கு நானே சொல்ற ஒரு அறிவுரையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள பலர் பேசுறதுக்கு தான் முயற்சி பண்றோம், கேட்கறதுக்கு, என்னையும் சேர்த்து. அது குறிப்பா நம்ம எல்லாம் மேடை பேச்சாளர்களாக பயணிக்கும் பொழுது நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன், நீ கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறோம். ஆனா அவங்க கேட்கறாங்களா இல்லையானே நமக்கு தெரியாது.
முதல்ல நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு எதிரில் இருக்கவங்களோட மனநிலை என்னங்கிறத புரிஞ்சுக்க நினைக்கணும். இல்லைன்னா அவங்கள பேச விட்டுட்டு பொறுமையா கேட்கணும். ஏன்னா நான் சமீபத்துல என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், கடந்த வருடம் வரைக்கும் மேடை ஏறி பேசினா போதும்னு இருந்தவனா, ஆனா பேசுறதை தாண்டி உள்வாங்கும் பொழுது இத்தனை விஷயங்கள் உள்வருதுங்கிறத ரொம்ப சமீபத்துல கத்துக்கிட்டேன். அமைதியா இன்னொருத்தவங்க பேசுறதை கேட்கும் போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, உங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். இல்லைன்னா 2வது விஷயம், உங்களுக்கு ஒரு கதை கிடைக்கும். நான் அதிகமா குறுங்கதை எழுதுறேன். என்னுடைய கதைகள் மற்றவர்களின் கதையில் இருந்து ஒரு தழுவலை தாண்டி இருக்கும், ஒரு துணர்வு வரும். இத நான் என்ன சார்ந்தவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் பயிற்சி பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நானே பண்ணாம உங்கள்கிட்ட சொன்னா அது செவிடங்காதல சங்கூதன கதையா இருக்கும். அதனால இன்றைய தலைமுறைக்கு மட்டும் இல்ல, நேற்றைய தலைமுறைக்கும் நமக்கும் வருங்கால தலைமுறைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. உங்களுக்கு எதிரில் இருக்கவங்க பேசுறாங்கன்னா கேளுங்க, கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கேள்விக்கு முன்னாடி பதில் சொல்லாதீங்க. வாய்ப்புக்கு நன்றி. மேடை மீண்டும் உடனடி ஆசாரிடம். ரொம்ப அழகா சொன்ன தலைப்புக்கு ஏத்த மாதிரியே ஒரு திருக்குறளை சொல்லி அதுல இருந்து ஆரம்பிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றி அப்துல். டைமர் இருக்குங்களா? இன்னொரு ஸ்பீக்கர் பேசுனாங்களா? டைமா இல்லாட்டினா நம்ம இதோட முடிச்சுக்கலாங்களா? பேசலாம். கொஞ்சம் கொஞ்சம் தாமதம், பட் பேசலாம். நான் ஒரு ஸ்பீக்கரோட முடிச்சுக்கிறேன். ஒரு ஸ்பீக்கரா? கடைசி ஸ்பீக்கர், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கடைசி ஸ்பீக்கர் ஜோதி பாஸ்கர். ஜோதி பாஸ்கர், உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. ஏன்னா நீங்க பிறந்த ஊர்ல நான் வாக்கப்பட்டிருக்கேன், நீங்க இருக்கிற ஊர்ல தான் நானும் இப்ப இருக்கேன். அந்த ஒற்றுமை இருக்கிறதுங்கிறதுனாலயே ஒற்றுமையால் சாதனை காணலாம் என்ற தலைப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஒற்றுமையால் சாதனை காணலாம், ஜோதி பாஸ்கர். ரொம்ப நன்றி. அருமையான தலைப்பு. ஒற்றுமை இருந்தால் மட்டுமே சாதனை காண முடியும். ஒற்றுமை இல்லைன்னா கண்டிப்பாக சாதிக்கிறதுக்கு மிக மிக அரிது. பணம் யார் வேணாலும் சம்பாதிச்சிடலாம், எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒரு குடும்ப ஒற்றுமை, ஒரு சபை நிறைகிறதுக்கு ஒரு குடும்ப ஒற்றுமை, ஒரு சமுதாய ஒற்றுமை. ஒற்றுமைங்கிறது ஒரு விழிப்புணர்வு, நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லாத்துக்கும் ஒற்றுமை மிக மிக முக்கியமானது. அடுத்த தலைமுறை கடந்து போவதற்கும் இந்த ஒற்றுமை முக்கியமானது. ஏன்னா மூத்த தலைமுறைகள் ஒற்றுமையா இருக்கும் போதுதான் அடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த ஒற்றுமையை பகிரப்படும். ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் சித்தி, சித்தப்பா, அத்தை அந்த மாதிரி ஒரு உறவுகள் அமைப்பு கிடைக்கும். வெளி உலகத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஒற்றுமையா இருந்தால் மட்டுமே நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல விதமாகவும் நேர்மறை எண்ணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி ஜோதி பாஸ்கர், அழகா சொன்னீங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நல்லா இருந்தது. நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். நான் வந்து திக்காம திணறாம ஓரளவு தமிழ்ல மேனேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம தினசரி தமிழை வந்து யூஸ் பண்றோங்கிறது வேற விஷயம். ஆனா மேடை பேச்சுக்காக சில சில அலங்கார வார்த்தைகள் உபயோகப்படுத்தினாதான் அந்த மேடை பேச்சுக்கு அழகு. அத ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. இப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வருது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. மிக்க நன்றி. நன்றி நன்றி சிந்துஜா அவர்களே. ஒரு சிறப்பான உடனடி பேச்சு அங்கத்தை நடத்திருக்கீங்க. சிறப்பான தலைப்புகள். உங்களுடைய நோக்கம் வந்து மற்றவங்களை பேச வைக்கிறது. அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த அங்கத்துக்கு போகிறது முன்னாடி கொஞ்சமாக நெறிக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். வெற்றி. அவங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கேன். 2 குட்டி கதை வச்சுருந்தேன். ஒரு கதையை இப்போ சொல்கிறேன் நான். ஒரு காட்டில் ஒரு நரிக்கும் முயலுக்கும் ஒரு வாக்குவாதம்.
முயல் வந்து என்ன சொல்லிச்சான், திடீர்னு புல்லுலாம் வந்து நீல நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு வந்து அந்த நரி வந்து ஒத்துக்கல. இது என்ன, எப்பவுமே புல்லு வந்து பச்சை நிறம் தானே, இது என்ன நீல நிறம் சொல்ற அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம். சரி வா நாம வந்து புலிகிட்ட போய் அந்த முடிவை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு புலிகிட்ட போனாங்க 2 பேரும். புலிகிட்ட போய், ஐயா இந்த முயல் சொல்லுது புல்லு வந்து நீல நிறம்னு, நீங்களே இதை கேளுங்க ஐயா, இது என்ன பஞ்சாயத்து அப்படின்னு ஒண்ணு. இந்த புலி வந்து அந்த நரிய மேலையும் கீழையும் பார்த்து பொலேர்னு ஒரு அறை விட்டுது. நரிக்கு ஒன்றும் புரியல, தட்டு மாதிரி கீழே விழுந்தது. புல்லு நீல நிறம் தான் போ அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. முயலுக்கு ஒரே கொண்டாட்டம். இந்த நரிக்கு ஒன்றும் புரியல, என்னையா அது புல்லு பச்சை நிறம் தானே, நம்ம தலைவர் நீலன்னு சொல்லி அடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் தனியா இருக்கும்போது இந்த நரி அவர்கிட்ட விளக்கம் கேட்க போச்சு. அறிவு கட்ட முண்டம், நீ எவ்வளோ பெரிய ஆளு, உன்னுடைய திறமை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், நீ அதை விட்டுட்டு ஒரு சின்ன முயல்கிட்ட புல்லு பச்சை நிறன்றது உலகத்துக்கே தெரியும், அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணி அதை என்கிட்ட கதைக்கு கூட்டு வரையே, நீ முட்டாள் தானடா, அதுக்கு தான் உன்னை அரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். இது வந்து ஒரு முக்கியமான வெற்றிக்கு வழிங்க. தேவையில்லாத விஷயத்துல போய் நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நம்ம தகுதி என்ன, நம்மளுடைய அறிவு என்ன, நம்மளுடைய தயாரிப்புகள் என்ன, அதை உணரணும். அதை யாருக்கிட்ட சொல்லணும்? அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, எதிர்த்து இருக்கவங்க யாரு, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்ககிட்ட எந்த விடயத்தை பேசுறோம், இதை புரிஞ்சு தேவையான இடத்துல தேவையான அறிவை பயன்படுத்தணும். இது வெற்றிக்கு ஒரு முக்கியமான வழிங்க. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு உங்களுக்கு 5 மணி நேரங்கள் கொடுக்கப்படுதுன்னா அதுல 3 மணி நேரத்தை உங்களுடைய கத்தியை கூர்மைப்படுத்த பயன்படுத்தணும். அதைத்தான் நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அந்த அறிவை வளர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அந்த 5 மணி நேரத்துல உங்க கத்தியை கூர்மைப்படுத்துற நேரம் அதிகமா இருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு விடயங்களுக்கு வரும்போது நம்முடைய தயாரிப்புகள், நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுல அதிக நேரம் செலுத்தணுன்றது வெற்றிக்கான ஒரு முக்கியமான வழி. இன்னொரு கதையை நேரம் இருக்கும்போது அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கன்னியா அவர்கள் சிவப்பு நிறையிலே உடை அணிஞ்சிருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே சிவப்பாவே தெரியுறாங்க அவங்க. அடுத்த அங்கமான பொது மதிப்பீடு, இந்த அங்கத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு நம்ம அன்புமணி வேலுச்சாமி அவர்கள் தயாரா இருக்காங்க. அவரை பத்தின அறிமுகம் முதலே கொடுத்தாச்சு. வாங்க அன்புமணி வேலுச்சாமி, உங்களுடைய பொது மதிப்பீட்டை கொடுங்க. நன்றி நிகழ்ச்சி நெறியாளர் எழிலரசன் ஐயா அவர்களே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று காலத்தினையும் நேரத்தினையும் கண்ணெனக் கருதி மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்ற நேரக்கணக்காளர் கன்னியா அவர்கள் நேர மதிப்பீட்டு உரையை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உரை மதிப்பீடு பொறுத்தரலும். சிறிய நினைவூட்டல், கூட்டம் 8 நிமிடம் தாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. நன்றி. பொது மதிப்பீட்டின் முதல் அங்கமாக தனி மதிப்பீட்டாளர் எழிலரசன் ஐயா அவர்கள் முதலாவது ஆயத்த பேச்சாக இருந்த உரையின் மதிப்பீட்டினை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. என்னுடைய இலக்க பேச்சாளர் ஜான் பிரதீப் அவர்கள் அவருடைய மட்டம் 5ல் இருக்காரு. அதுக்கான ஒரு தெளிவும் முன்னேற்றமும் மேம்பாடும் தெளிவா பார்க்க முடிஞ்சது அவருடைய உரையில. அவருடைய தலைப்பே அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பா இருந்தது. செஞ்சிடுவோம் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்கு எனது வாழ்த்துக்கள். வழக்கம் போல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சார். ஒரு உரையை தொடங்கி மக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கான சிறந்த யுக்தி, அதை சரியா பயன்படுத்தினார். அவரை பத்தி நிறைய விடயங்களை சொன்னாரு. அவருடைய உரையின் நோக்கமான அவருடைய சொந்த வாழ்க்கை முறைகளிலிருந்து நிறைய விடயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டார். பிரிட்ஜெக்ஸ் அதை பத்தி சொல்லியிருந்தார். கனவு நிஜமாக்க வழி என்ன அப்படின்றத அருமையா சொல்லிக்கிட்டே வந்தாரு. எல்லாத்துக்கும் மேலா அந்த மேம்பட்ட ஒரு பேச்சாளர் அதை அவருடைய உரையை நின்றுக்கிட்டு வழங்கினார் இல்லையா, அந்த ஒரு இணைய வழியிலையும் நின்றுக்கிட்டு அவருடைய உடல் மொழி நமக்கு எல்லாம் தெளிவா தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிறப்பு. அதுக்கான வாழ்த்துக்கள். மட்டம் 5ன்றதுனால அவருடைய உடல் மொழியை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு அதீத திறமை அதுன்னு சொல்லணும். அவருடைய வாய்மொழியை விட அவருடைய உடல் மொழி அதிகமா நம்மளால கவனிக்க முடியுது. அந்த விடயத்தை நிறைய நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. சிறப்பா பயன்படுத்தினார் அதை.
இந்த மேடை அமைப்பை பத்தி சில விடயங்களை சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஒரு விடயத்தை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு வரிசை கிரமமா சொல்லணும். அது வந்து ஒரு சிறப்பான விடயம். 1, 2, 3 அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது வந்து ஒரு சிறப்பான யுக்தி. வாழ்த்துக்கள். அதை அருமையா பயன்படுத்தினாரு. அவர் பேசுறத விட அவருடைய அந்த முடி பேசுறத நான் ரொம்ப ரசிச்சேன். அவரு தலையை ஆட்டும் போது அந்த முடி இங்கேயும் அங்கேயும் போகும்போது அவர் சொல்ற விடயத்தை விட அந்த முடி அதிகமான விடயங்களை நமக்கு சொல்லுது, ஒரு ஈர்ப்பு உண்டாக்குது. முடிவு அருமையா முடிச்சார். செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு உரை. இதுல பெருசா மேம்பாட்டுக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு உரையிலுமே சின்ன சின்ன மேம்பாடுகள் வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து முழுமையா தமிழ் படுத்தியிருக்கலாம் அவருடைய உரையை. இதை ஒரு பரிந்துரையா நான் சொல்றேன். அவர் வந்து தயார்படுத்தி இருக்கணும். சில ஆங்கில சொற்களை பயன்படுத்தினாரு. அதுக்கான ஒத்திகை கண்டிப்பா வேணும். அப்படி இல்லைன்னா அதை பண்ணவே முடியாது. ரொம்ப வேகமா பேசுறீங்க பிரதீப். கொஞ்சம் கொஞ்சம் வேகத்தை குறைங்க. நாங்க உங்களுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப வேகமா போறீங்க. அருமையான கருத்துக்களை சொல்றீங்க. நாங்க உள்வாங்கிட்டோமா அப்படின்றத நீங்க எங்களை பார்த்து கொஞ்சம் அதை புரிஞ்சு பண்ணீங்கன்னா இன்னும் ஈர்ப்பா இருக்கும் உங்களுடைய பேச்சு. அதுக்கு அடுத்தது எதிர்பார்ப்பை ஏற்படுத்துங்க. அதுதான், நிறுத்துங்க. இடையில நிறுத்தி பார்வையாளர்களை பாருங்க. அது கண்டிப்பா உங்களுடைய பேச்சை மேம்படுத்தும். இந்த மாதிரி பலவிதமான சிறப்பான அம்சங்கள் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விடயங்களை உட்பகுத்தினா உங்க உரை சிறப்பா அமையும். உங்களுடைய உரையின் நோக்கத்தை கண்டிப்பா நீங்க நிறைவு செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி எழிலரசன் ஐயா அவர்களே. இரண்டாவதாக சொல்வேந்தர் ஜோதி அவர்களின் ஆயத்த உரையினை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். என்னுடைய இலக்க பேச்சாளர் சொல்வேந்தர் ஜோதி அம்மா. இது நம் மன்றத்திலே பெரியவர்கள் என்று நினைக்கிறேன் வயது அளவில். முதல் பேச்சு, அதுவும் கன்னி பேச்சு கொடுத்தது, அது நான் மதிப்பீடு செய்வது பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரு பெரிய உந்துதலை கொடுத்தது. அவருடைய அறிமுகத்தை பற்றி கேட்கும்போது எழுதி கொண்டே இருக்கிறேன், என்னால் முடியவில்லை. அவ்வளவு அறிமுகங்கள் இருக்கிறது. அவர் வந்து யோகா செய்தார் என்று சொல்லியிருந்தார். யோகாவில் பட்டம் வாங்கியிருந்தார். வீணை கலைஞராக இருக்கிறார். அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ற ஆங்கிலத்தை பயின்று வருகிறார். அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய படைப்புகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு இருந்தது. மிகவும் சிறப்பாகவே இருந்தது அவருடைய அறிமுகம். அவருடைய பேச்சில் ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. அனைவரும் கேட்கும்போது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அது மிகவும் சிறப்பாக இருந்தது அம்மா. அதுக்கப்புறம் அவரது உரையில் பாத்தீங்கன்னா நிதானமாக சொல்ல வந்ததை, அவர் எங்க பிறந்தார், எப்படி இருந்தார், யார் திருமணம் நடந்தது, அவருடைய குடும்ப வாழ்க்கைகளை ஒவ்வொன்றாக விவரிக்கும் பொழுது அதில் ஒரு தெளிவு இருந்தது. அது மிகவும் ஒரு உரைக்கு தேவையானதாக இருந்தது. அதை நீங்க சிறப்பாக செய்து முடித்தீர்கள். உங்களுடைய பேச்சும் பாத்தீங்கன்னா அப்படியே தங்கு தடை இல்லாம ஒரு சரவெடி போல இருந்தது. ஒரு கன்னி பேச்சு மாதிரியே இல்லை. ஒரு சிறப்பான ஒரு மேம்பட்ட பேச்சாளர் மாதிரி பல வருடங்கள் நீங்க சொல்வேந்தர் பயணத்துல பயணிச்ச மாதிரியே இருந்தது. ஏன்னா ஒரு கன்னி பேச்சுன்னு இருக்கும்போது அங்கங்க ஒரு தங்கு தடங்கள் வரும். சில பேர் யோசிப்பாங்க, அடுத்து என்ன பேசணும்ன்ற ஒரு தயக்கம் இருக்கும். அது உங்களோட பேச்சுல வந்து அந்த முதிர்ச்சி தெரிஞ்சுது. அது ரொம்பவே சிறப்பாவே இருந்தது. அதுக்கான வாழ்த்துக்கள். உங்க கன்னி பேச்சு வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் மொழிகள் வரும் பேச்சுக்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நின்னுக்கிட்டு பேசலாம். அப்பதான் உங்களோட மேடை பயன்பாடு எப்படி இருக்கும், உங்களோட உடல் மொழிகள், கை அசைவுகள், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்ட பேச்சுக்கு வந்து உங்களுக்கு உதவுதலா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்வேந்தர்களை வந்து கூட்டத்துல கேள்வி கேட்கிற மாதிரி சில உங்களுடைய பேச்சுக்கள் அமையலாம் உங்க உரையில வந்து. அதனால என்ன ஆகும்னா அவங்களோட பார்வையாளரோட கவனமும் உங்க பக்கத்துல ஈர்க்கிற மாதிரி இருக்கும். உங்க உரையை வந்து அவங்க கவனிக்கிறாங்களா அப்படின்றத நீங்க சோதிக்கிறதுக்கு ஒரு கேள்வி மூலயமா உங்க உரையை வந்து ஆரம்பிக்கலாம். இல்ல முடிக்கும் போது ஒரு கேள்வியோட முடிக்கலாம். அது இன்னும் உங்க பேச்சு வந்து திறம்பட சிறப்பா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்க பேச்சு முதல் பேச்சே வெற்றியோட இருக்கு. நம்ம இந்த சொல்வேந்தர் பயணத்துல கருப்பொருளான வெற்றியை வந்து உங்க முதல் பேச்சிலேயே நீங்க கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மேன்மேலும் இதே மாதிரி உங்க பேச்சு வளரணும் அப்படின்ட்டு வாழ்த்துக்கிறேம்மா. நன்றி. மீண்டும் நெறியாளரிடம் பொது மதிப்பீட்டாளர். நன்றி சொல்வேந்தர் சசிகலா அவர்களே.
காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது என்பார்கள். அதுபோல தன்னுடைய கடமையில் கண்ணாக இருந்து காலம் கருதி இடையிடையே அறிவுரை வழங்கிய, நாம் 7 நிமிடம் தாமதமாக இருக்கிறோம், 8 நிமிடம் தாமதமாக இருக்கிறோம் என்று அறிவுரை வழங்கிய நமது சொல்வேந்தர் கன்னியா அவர்கள் நேர மதிப்பீட்டு உரையை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் மறுபடியும் மாலை வணக்கம். இன்றைய கூட்டம் 8 நிமிடங்கள் தாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. பேச்சை பொறுத்தவரை அனைத்து பேச்சாளர்களும், கல்வியை தவிர மற்ற அனைத்து பேச்சாளர்களும் தங்களுடைய நேரத்திற்குள் தங்களுடைய உரையை அமைத்தார்கள். கல்வியல் பரவாயில்லை, அது நம்மளுடைய அறிவுக்கு எட்டியதால் பரவாயில்லை. நன்றி நெறியாளர், பொதுமதிப்பீட்டாளர். மிக்க நன்றி சொல்வேந்தர் கன்னியா அவர்களே. உபரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் சிவரஞ்சனி அவர்கள் தங்களுடைய உபரிச்சொல் கணக்கு உரையை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த அவைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான ஒரு பேச்சு. நான் இன்னைக்கு முதல் முறையா இங்க பங்கெடுத்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு அற்புதமான பேச்சு. இன்னைக்கு இந்த 1 மணி நேரமும் ஒரு செவிக்கு ஒரு சிறப்பான ஒரு உணவாவே அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான பேச்சு. இந்த சபைக்கு எனது வணக்கம். அதாவது நான் ஒரு உபரிச்சொல் கணக்காளர் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை நான் குறிப்பெடுத்து வைத்திருந்தேன். அதை உங்களிடம் இப்பொழுது நான் சமர்ப்பிக்கிறேன். முதல் பேச்சாளர் திரு ஜான் பிரதீப் அவர்கள் பேசும் பொழுது மிக சிறப்பாக பேசினார்கள். சில இடங்களில் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இருமுறை பயன்படுத்தினார்கள். எடுத்துக்காட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜ் என்று சொல்லும் போது அதில் பார்த்தீங்கன்னா இது என்று 2 முறை அவர்கள் அதை உபயோகித்திருந்தார்கள். அடுத்ததாக குறிப்பாக அனைவருமே பேசும்போது ஆ என்ற சப்த ஒலிகள் அதீதமாக பயன்படுத்தப்பட்டது. அதை தவிர்க்கும் பொருட்டு ஒரு சிறந்த ஒரு மேடை பேச்சாளராக அவர்கள் வளர்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை எனது நன்றி இந்த சபைக்கு. மிக்க நன்றி உபரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் சிவரஞ்சனி அவர்களே. இலக்கணவாணர் நஸ்ரின் சித்தாரா அவர்கள் தங்களது இலக்கணவாணர் மதிப்பீட்டு உரையை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவைக்கு மீண்டும் என் வணக்கம். இன்றைய கூடுகையில் அனைத்து பேச்சாளர்களும் மிகச் சிறப்பாக பேசினார்கள். அனைவரது மொழி பயன்பாடும் மிகச் சிறப்பாகவே இருந்தது. ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் மிக தெளிவான பல சிறந்த சொற்கள் வந்து விழுந்தன. குறிப்பாக சிலவற்றை குறிப்பெடுத்துள்ளேன், அவற்றை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நமது இன்றைய நாளின் நெறியாளர் அவர்கள் பேசும் பொழுது இலக்கை சரியாக நிர்ணயிப்போம், சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்கள் இலக்கை சரியாக நிர்ணயிப்போம் என்று சொல்லி ஆரம்பித்திருந்தார். அது இன்றைய சொல்லின் ஒட்டியே இருந்தது மற்றும் மிக மிக சிறப்பான ஒரு ஆரம்பமாக இருந்தது. ஐயா பேசும்போது நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்து விழுந்தன. தானியங்கி, துல்லியம், நிர்ணயம், இலக்கு, தீர்க்கமான முடிவு என்ற அழகான தமிழ் வார்த்தைகளை நான் வந்தேன். அடுத்ததாக நமது முதல் பேச்சாளர் ஜான் பிரதீப் ஐயா அவர்கள் மிக சரளமாக, மிக அழகாக அவருடைய பேச்சு நடை மிக அழகாக சரளமாக இருந்தது, தெளிவாகவும் இருந்தது. அதீத ஆங்கில சொற்களை பயன்பாடு இருந்திருந்தது. அதற்கான தமிழ் பயன்பாடுகள் இருப்பின் இந்த இன்றைய தமிழ் கூட்டத்தில் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பயன்படுத்த முடியாமல் என்ன சொல்வது, பேச்சின் தொடரில் அது வந்துவிடும். இருப்பினும் அதற்கான சில தமிழ் பதங்களை பார்ப்போமா, சில மொழி பயன்பாட்டுகளை பார்ப்போம். பிளான், திட்டம், சேஃப் ஸ்பேஸ், பாதுகாப்பான வெளி, சோசியல் மீடியா, சமூக ஊடகம், செலிபிரிட்டிஸ், பிரபலங்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், செல்வாக்கு செலுத்துபவர்கள், பேஷன், பேரார்வம். இது ஒரு சிறிய உதாரணமாக கொண்டு சொல்றேன். இனிவரும் அமர்வுகளில் சில இது போன்ற புதிய வார்த்தைகள் ஏதேனும் கிடைத்தால் உபயோகப்படுத்துவோம். அனைவரும் தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். மேலும் இன்றைய 2வது கன்னி பேச்சாளர் அம்மா மிக
கன்னி பேச்சு போலவே அல்ல, மிக தெளிவாக பேசினீர்கள் அம்மா. மிகவும் சிறப்பாகவும் இருந்தது. நிறைய வார்த்தைகள் வந்து விழுந்தன உங்களிடமிருந்தும். ஆஹ் தந்தையை பற்றி சொல்லும்போது வெள்ளித்திரை ஓட்டுநர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். நல்ல தமிழ் பதம் அல்லவா? டக்குன்னு என்னவா இருக்கும் சொல்லி ஒரு நிமிஷம் அவங்களோட ப்ரொஃபஷனல் அந்த துறை என்ன என்று நாம் அனைவரும் சிந்திக்க வைத்தார். அடுத்ததாக உந்துதல், கர்நாடக சங்கீதத்தில் பட்டம் பெற்றது, அது போன்ற சில வார்த்தைகளை சொன்னார். மிக தமிழில் சிறப்பாக பேசினார். இப்பொழுது கூட உடனடி பேச்சில் அவர் வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற ஒரு அழகான ஒரு சொலவடையில் ஒரு முன்னாடி ஞாபகப்படுத்தினார் மீண்டும். அதே போல கல்வியல் அமர்வு வழங்கிய ஐயா அவர்களும் மிகச் சிறப்பாக அவருடைய உரையாடல்கள் இருந்தது. அவருடைய தெளிவு, கோர்வை, மொழி பயன்பாடு அனைத்துமே சிறப்பு. அவரும் சில ஆங்கில சொலவடைகளை பயன்படுத்தினார்கள். இருப்பினும் அதற்கு நேரெதிரான தமிழ் பதங்களையும் நாம் தேடி கண்டுபிடித்து மீண்டும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக உடனடி பேச்சு நிகழ்த்திய சிந்துஜா அவர்களும் மிக சிறப்பாக தமிழை பயன்படுத்த முயற்சித்தார்கள். அவர் கொண்டு வந்த அனைத்து தலைப்புகளுமே சிறப்பாக இருந்தது. அதில் பேசும் பொழுது அப்துல் ஹலீர் ஐயா அவர்கள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் என்ற அழகான குரலை நமக்கு நினைவுபடுத்தினார். மிக நன்றாக இருந்தது. அதுபோக பேசுவதற்கு முன் யோசி, மன உணர்வை புரிந்து கொண்டு மனநிலையை புரிந்து கொண்டு பேசுதல் என்று சொல்லியிருந்தார். மந்திரமூர்த்தி ஐயா அவர்களும் தினசரி செய்ய வேண்டிய கொள்கைகளின் அட்டவணை பற்றி பேசியிருந்தார். அனைத்தும் சிறப்பு. இன்றைய வாய்ப்பளித்த இலக்கணமானதாக எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி இலக்கணவாணர் சொல்வேந்தர் நஸ்ரின் சித்தாரா அவர்களே. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். உற்று நோக்குதலிலே நமது மிகச்சிறந்த கற்றல் இருக்கிறது என்று வலியுறுத்திய கவனகர் சொல்வேந்தர் அப்துல் ஹலீர் அவர்கள் தங்களுடைய கவனகர் உரையை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பொதுமதிப்பீட்டாளர் அவர்களே. அவையினோர் அனைவரும் உங்கள் ஒளிவாங்கியை பயன்பாடு நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கேள்விக்கணைகள் வந்து கொண்டிருக்கின்றன. முதல் கேள்வி, நம்முடைய நெறியாளர் சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் முதல் கதை நாய் முயல் கதையை பற்றி சொல்லும் பொழுது வெற்றியின் விடயமாக ஒரு விடயத்தை குறிக்கோளாக கூறினார். அது என்ன? இலக்கு. சரியான பதில். நம்முடைய சொல்வேந்தர் ஜான் பிரதீப்பின் வழிகாட்டியாக அந்த வழிகாட்டியின் பெயர் ஒன்றை சொல்வேந்தர் எழிலரசன் கூறினார். அவர் யார்? சதீஷ் மேனன். நீங்க சொன்னது அதனால உங்களுக்கு அந்த மதிப்பு கிடையாது. சொல்வேந்தர் ஜான் பிரதீப் அவரின் உரையில் அவருடைய திட்டமான பிரிட்ஜெக்ஸுக்கு 3 இலக்குகளாக பயன்பாடு பிரித்தார். அந்த 3 இலக்குகள் என்னென்ன? முதல் ஒன்று மேடை. கதை சொல்லக்கூடிய ஆள், கதை சொல்லக்கூடிய இல்ல இல்ல இல்ல, அது வந்து இரண்டாவதோட சேர்ந்து வந்தது. மேடை இன்னும் 2 விதம். சரி, நானே பதில் சொல்லிடுறேன். மக்கள் தொடர்பு, கதைகள். சரி, நம்மளுடைய இரண்டாவது பேச்சாளர் சொல்ல ஜோதி பாஸ்கர் அவர்கள் பேசும் பொழுது தான் எந்த வருடம் 10ஆம் வகுப்பு முடித்ததாக கூறினார்? 1980. 80 50 50 இல்ல 80 தான் சொல்லு. 80 இதுதான் கூடுதல் கவனிக்கணும். சரி, நம்முடைய கல்வி அமர்வுல வந்து சொல்லுங்க வெங்கட்ரமணன் பண்ணும்போது ஒரு கணக்கு கூட்டலை காமித்தார். அந்த கணக்கு கூட்டல் என்ன? 5 கூட்டல் 3. 5 கூட்டல் 3. 5 கூட்டல் 3. சரியான பதில். சரி, நான் என்னுடைய உடனடி பேச்சு அங்கத்தில் ஒரு தமிழ் சொலவடை, ஒரு பழமொழி சொலவடை கூறினேன். அது என்ன? ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. இல்ல, அது அவங்க சொன்னாங்க. கன்னி பேச்சு. திருக்குறள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஒரு பழமொழி சொலவாடல். சரி, நானே சொல்றேன். செவிடன் காதுல ஊதுன சங்கு மாதிரி. சரி, இறுதியாக நம்ம நெறியாளர் சொல்லும் பொழுது புலி எந்த நிறம் என்று தீர்ப்பளித்தது? நீல நிறம். நீல நிறம். சரி, சரியான பதில். அனைவரும் முடிந்தளவு கூற்று நோய்க்கு கவனித்தீர்கள் என்று நம்புகிறேன். நானும் சிறப்பாக இருந்தது எண்ணுகிறேன். நன்றி. மேடை மீண்டும் பொது மதிப்பீட்டாளர். மிக்க நன்றி கவனகர் சொல்வேந்தர் அப்துல் ஹலீர் அவர்களே. தற்பொழுது பொது மதிப்பீட்டு உரை. இந்த பொது மதிப்பீட்டு உரையினை முன்னுரை, பொருளுரை, முடிவுரை என்று கூட்டி
மிக நீண்ட குறிப்புகள் எடுத்து வைத்துள்ளேன். காலம் கருதி நேரம் கருதி முடிந்தவரை அதை விரைவாக எனது மதிப்பீடாக கொடுக்க முயல்கிறேன். நிகழ்ச்சி நெறியாளர் எழிலரசன் அவர்கள் ஒரு நுட்பத்துடன் இந்த அமர்வினை தொடங்கினார். அந்த நுட்பம் என்னவென்றால், கருப்பொருளினை கொண்டு சேர்க்க பல கேள்விகளை எழுப்பி நம்மிடம் இருந்து ஒரு உரையாடலினை நாம் அனைவரும் ஆரம்பிக்க நம்மை ஊக்குவித்தார். அந்த நுட்பத்தின் வாயிலாக கருப்பொருளினை ஆரம்பித்த ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே அனைவரையும் சிந்திக்க வைத்து விட்டார். இது ஒரு நுட்பமாக அப்துல் ஹலீர் சொன்னதை போல எனக்கு ஒரு படிப்பினையாக இருந்தது. இது ஒரு தனித்துவமான ஒரு நுட்பம். ஆங்கிலத்தில் டெக்னிக் என்று சொல்வார்கள். இதை நாம் அனைவரும் பயன்படுத்தலாம். நேரக்கணக்காளர், உபரிச்சொல் கணக்காளர், இலக்கணவாணர், கவனகர் அனைவரும் தங்களுடைய மதிப்பீட்டினை மிக சிறப்பாகவும் மிக அருமையாகவும் அழகாகவும் செய்தார்கள். கதை சொல்லுதல் மூலம் ஒரு கருத்தினை கொண்டு சேர்ப்பது மிக சிறந்த ஒரு நுட்பம். அதை அனைவரும் மிக அழகாக செய்தீர்கள். தலைமை மதிப்பீட்டாளர் தொடங்கி தனி மதிப்பீட்டாளர், நிகழ்ச்சி நெறியாளர் எழிலரசன் ஐயா அவர்கள் என்று இங்கு பல கதைகளை கேட்க நேர்ந்தது. பொது மதிப்பீட்டாளராகவும் தமிழ் விரும்பியாகவும் நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஆலோசனைகள் என்னவென்றால், ஆங்கிலத்தினை தமிழ்படுத்துவது ஒரு நோக்கமாக இருக்கலாம். எது தூய தமிழ், எது கலப்பு தமிழ் என்பதை அறிந்து வைத்திருப்பதை மிக முக்கியமான நோக்கமாக வைக்குமாறு பணிவுடன் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். உதாரணமாக, வாழ்த்துக்கள் என்று பலமுறை கேட்க நேர்ந்தது. வாழ்த்துகள் என்பதே சரியான பதம். இதை நான் கலந்து கொண்ட மற்றொரு அமர்விலும் அடியேன் பகிர்ந்துள்ளேன். உதாரணமாக, ஒரு பேச்சாளர் கூறியதைப் போல நாம் உள்வாங்க வேண்டும், நாம் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், தனி மதிப்பீட்டாளர்கள் மட்டம் 1 நிலை 1, மட்டம் 5 நிலை 1, 2 என்று கூறுகிறார்கள். அந்த பதத்திற்கே லெவல் 1 ஃபேஸ் 2 என்று ஒரு பயன்பாடை கேட்க நேர்ந்தது இந்த உரையில். உதாரணமாக, இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வினை நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய மகன் ஒரு வாக்கியத்தில் லுக்குடு என்ற வார்த்தை படிக்கிறார். அடுத்த வாக்கியத்திலும் அந்த லுக்குடு என்ற பயன்பாடு வந்திருக்கிறது. ஆனால் அவரால் அந்த பயன்பாட்டினை ப்ரொனன்சியேஷனை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் வரியில் பயன்படுத்திய வார்த்தையை மீண்டும் பயன்படுத்தும் பொழுதே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது கற்றலின் ஒரு பகுதி. உபயோகம் என்பதற்கான சரியான தமிழ் பதம் பயன்பாடு. இது போல நாம் சக சொல்வேந்தர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள 1000 செய்திகள் இருக்கின்றன. ஒரு அமர்வும் நமக்கு அத்துணை செய்திகளை கற்றுக் கொடுக்கும். அதற்கு அப்துல் ஹலீர் ஐயா அவர்கள் கூறியதை போல உள்வாங்க வேண்டும். உள்வாங்குவதன் மூலம் சக மதிப்பீட்டாளர்கள் உரையையும் அவர்களது சொற்றொடரையும் அவர்களது பாணியையும் நுட்பத்தையும் நாம் கற்றுக்கொள்ள இயலும். அப்படித்தான் எனக்கு என்னுடைய ஒவ்வொரு பேச்சும் மேம்பாடு அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக நம்புகிறேன். ஒரு சில ஆலோசனைகள், அனைத்து பேச்சாளர்களும் தங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள், தங்களுடைய உடல் மொழியை மேம்படுத்த முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உடனடி பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. உடனடி பேச்சில் நான் கேட்ட ஒரு விடயம் என்னவென்றால், புதிய பேச்சாளர்களுக்கு 30 நிமிடம் வழங்கப்படும் என்று தவறுதலாக சொல்லிவிட்டார்கள். அது 30 நொடி. மற்றும் ஒரு சில சொல்வேந்தர் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பேச்சாளர்களை அழைக்கும் பொழுது பேச்சாளருடைய பெயர், தலைப்பு, பேச்சாளருடைய பெயர், இந்த எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க நாம் செய்திகளை பகிர்வோமாக. இன்றைய கல்வியியல் அமர்வு மிகவும் யதார்த்தமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. இணைய வழி போல் தெரியவில்லை, அவர் இதயத்தின் வழியிலிருந்து பேசுவது போல் தெரிந்தது. இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேடையை அதற்கு முன்பாக பொறுத்தளவும் நிகழ்ச்சி நிரலில் ஏற்பட்ட ஒரு சில மாறுதல்களுக்கு மன்னிப்பு கோர விளைகிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொண்டு நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களிடம்
மேடையை ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்கள். நன்றி. நன்றி நன்றி பொது மதிப்பீட்டாளர் அன்புமணி வேலுச்சாமி அவர்களே. மிகவும் சிறப்பான ஒரு பொது மதிப்பீடு. உங்களுடைய பரிந்துரைகளை கண்டிப்பா நாங்க ஏற்கிறோம். சின்ன சின்ன வகையில மேம்படுத்தினாதான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். கண்டிப்பா உங்களுடைய பரிந்துரைகளை நாங்க ஏற்று அடுத்த முறையில இருந்து அதை செயல்படுத்த முயற்சி பண்றோம். பொது மதிப்பீட்டாளரா நீங்க ஒப்புக்கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிறப்பு. கண்டிப்பா உங்களுடைய பொது மதிப்பீடு எங்க மன்றத்துக்கு வலுச்சேர்க்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. நன்றி. அடுத்த நம்மளுடைய நிகழ்ச்சியா நெறிய கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இறுதியா நான் வெற்றியை பத்தி சொல்ல வேண்டியது, எப்பவுமே கடைசியா திருவள்ளுவர்கிட்ட போவோம். அவர் சொல்லாத விடயங்களா வெற்றியை பத்தி எவ்வளோ சொல்லியிருக்காரு. ஒரு குறள்ல வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் இப்படி பண்ணீங்கன்னா எந்த ஒரு செயலுமே வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம இந்த மன்ற கூட்டத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? கவிதா அவர்கள் இந்த மன்ற கூட்டத்தை நடத்தணுன்றதான் ஒரு வினை. இந்த வினை எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு முக்கியமானது, இவ்வளவு பேருக்கு படிப்பினை அளிக்குது. இந்த வினையினுடைய வழி ரொம்ப முக்கியம், வலிமை வாய்ந்த ஒரு நிகழ்வு. இதுல அவங்களுடைய பலம் என்ன, அவங்களுக்கு தெரிந்த அந்த தொழில்நுட்ப தகவல் முறையில இது எல்லாத்தையும் செய்யறாங்க. அவங்களுடைய வலிமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இதுல மாற்றான் வழி இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு என்னென்னலாம் தடையா இருக்கு, பொறுப்பாளர்கள் ஏத்துக்கிட்டு வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய தடை இல்லையா? நம்ம இந்த இணைய வழியில ஏற்படுற சில சிக்கல்கள் அதையெல்லாம் சமாளிக்கிறோம். எல்லாரும் இணைந்து அதை பண்ண முடியறதில்ல. இதையெல்லாம் அனுமானிச்சு யாராவது ஒருத்தர் வெளியே போயிட்டா வேற ஒருத்தரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு நுட்பம் அதை கலந்து, அதுதான் மாற்றான் வழி. இதை எதிர்க்கிறதெல்லாம் சமாளிச்சு ஒரு எடை போட்டு இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறோம் இல்லையா? இப்ப இந்த வெற்றி 36வது நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். இது வெற்றியா இல்லையா? இந்த 36 கூட்டங்கள் வெற்றிகரமா நடந்திருக்குதுன்னா இந்த 3 விடயத்தையும் நம்ம மனசுல கொண்டு நடத்திட்டு போறதுதான் காரணம். அது அருமையா நமக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு பாருங்க. வள்ளுவன் தொடாத விடயமே கிடையாது. அதை பயன்படுத்துவோம், நம்ம வெற்றி அடைவோம். ஒரே ஒரு விடயம் சொல்லி முடிக்கிறேன். நீங்க எல்லாருமே அசாதாரணமானவர்கள். மனித உலக வரலாற்றுல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. என்ன மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. அன்புமணி மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. தனித்துவம் வாய்ந்தவர்கள். நமக்கு என்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம கடவுள் இந்த உலகத்துக்கு எதுக்காக அனுப்பியிருக்காரோ அந்த நோக்கத்துல வெற்றி அடைவோம். நம்மளுடைய திறமைகள்ல 1% தான் நம்ம பயன்படுத்துறோம். இது எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விடயம். அறிஞர்கள் ஐன்ஸ்டீன் போன்ற அறிவாளிகளே அவருடைய மூளையில 5% தான் பயன்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி அசாதாரண சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அந்த சக்தியை ஓரளவுக்கு பயன்படுத்தினா வெற்றி என்றது ரொம்ப தூரத்துல இல்ல. அந்த சக்தியை பயன்படுத்தி வெற்றி அடைவோம் சொல்லி என்னுடைய நெறியை நிறைவு செய்கிறேன். நன்றி. நெறிய முடிச்சிட்டு அடுத்தபடியா இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். தலைமை சொல்வேந்தரா இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்க வேண்டிய ஒரு நேரம். மிகச்சிறப்பான ஒரு கூட்டம், மிகச்சிறப்பான படிப்பினைகள், பொறுப்பாளர்களுடைய அறிக்கை, பொது மதிப்பாளர்களோட பரிந்துரை எல்லாமே ரொம்ப அருமையா நடந்தது. ஒரே ஒரு விடயம், நேரத்தை நம்ம இன்னும் முன்னேற்றம் செய்யணும். இருந்தாலும் இன்றைய கூட்டம் ஓரளவுக்கு நேரத்தோட நடந்ததுன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த ஒரு செய்தியோட சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தினுடைய 36வது கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். இருந்தாலும் நிறைவு செய்தாலும் நம்மளுடைய விருந்தினர்கள் மற்ற யாராவது பின்னூட்ட கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லலாம். அதுக்கான நேரம் இது. உங்களுடைய பின்னூட்டங்களை இப்ப கொடுக்கலாம். ஜோதி பாஸ்கர், நீங்க புதுசா இன்னைக்கு உரை வழங்கினீங்க, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வணக்கம் சார். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஆடியோ சவுண்ட் இந்த இல்லாம நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியிருந்ததுன்னா சொல்லுங்க. இன்னொரு விடயத்தை நம்ம மறந்துட்டோம், அதை கண்டிப்பா நம்ம செய்யணும். நீங்க இன்னைக்கு கன்னிப்பேச்சு வழங்கினீங்க. உங்களுக்கு எல்லாரும் எழுந்து நின்று நாங்க உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கணும். அதை இப்ப தெரிவிச்சிடுறோம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப நன்றி. ஒரு அருமையான ஒரு தமிழ் மேடை, தமிழ் களம், இதுல பங்கு பெற்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்புகள், நிறைய படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்த இந்த மேடைக்கு என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி. தொடர்ந்து பயணிங்க, தொடர்ந்து உரை வழங்குங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க. இசையை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன். பின்னாடி உள்ள அந்த உபகரணங்கள்லாம் அதை தான் சொல்லுது எங்களுக்கு. அதை பத்தி பகிருங்க.
அதை பத்தி ஒரு கல்வியல் அமர்வு கொடுங்க, நல்லது. கண்டிப்பாக, கண்டிப்பாக, நிச்சயமாக. அன்புமணி, வேற ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? நீங்க நிறைய தயார் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க, நேரம் கருதி அதை குறைச்சிட்டீங்க நீங்க. ஐயா, நான் குரலுடன் தொடங்கி குரலுடன் முடிப்பது போல உரையை தொடங்கி வைத்திருந்தேன். உதாரணமா, என்பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவுன்னு தொடங்கி, சோர்விலான் சுழல் வெள்ளன் சோர்விலான் அஞ்சனான் அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் எளிதுன்னு முடிப்பது போல ஒரு பெரிய உரையை வைத்திருந்தேன். இப்போ எனக்கு சிறப்பாக பட்ட சில செய்திகள், சில உரைகள் என்னவென்றால், கவனகர் உரை மிகச்சிறப்பாக இருந்தது. அது ஒரு சிறப்பான அங்கம். பொதுவாக டோஸ்ட் மாஸ்டர்ஸில் இந்த சொல்வேந்தர் மன்றங்களில் பெரும்பாலும் இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுப்பினை நான் கண்டதில்லை. கவனகர் உரை அது நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நாம் எவ்வாறு, எந்த அளவிற்கு நாம் நம்முடைய கருத்தினை செலுத்தினோம் அப்படின்னு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸில் நான் கண்ட பல கல்வியல் அமர்வுகளில் ஒரு மிகச்சிறந்த கல்வியல் அமர்வு இன்று நடந்தது. ஏன்னா நேத்து தான் எங்களுடைய ஆங்கில சொல்வேந்தர் மன்றத்தில் நான் டேபிள் டாபிக்ஸ்ல முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதற்கு நான் பயன்படுத்த தவறிய சில செய்திகளை ஒரு அலாரம் போல, ஒரு வார்னிங் லேபிள் போல அவர் கொடுத்தது சிறப்பா இருந்தது. அனைவரும் இன்னும் கொஞ்சம் இதயத்திலிருந்து பேசலாம் என்று நினைக்கிறேன். எப்படி என்றால், தமிழ், ஆழ்ந்த தமிழை பயன்படுத்தும் பொழுது எதிரில் இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுமோ என்ற அச்சம் இல்லாமல் பயன்படுத்தலாம். ஒரு சில செய்தி நாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆர் த ஃபோரம் வேர் யூ கேன் ஃபெயில் மிசரபிளி அப்படின்றாங்க. அதற்தான் இன்றைய நாளினுடைய சொற்றொடரும் கூறுகிறது, தோல்வியே வெற்றியின் முதற்படி. ஸோ இந்த அமர்வுகளில் தோற்க பழகிக் கொள்ளுங்கள். அப்புறம் இந்த பொது மதிப்பீட்டில் நான் உங்களுக்காக நிறைய குறிப்புகள் எடுத்து வைத்திருந்தேன். என்றால் நீங்க கூறிய கருத்துக்களில் அத்துணை படிப்பினைகள் இருந்தது. சூசகமாக இப்ப எழிலரசன் ஐயா கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட படிப்பினை மற்ற இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அது உதவலாம். என்னென்றால், ஒரு கருத்தினை கூறிவிட்டு அதனை இலைமறைக்காய் போல சூசகமாக கூறுகிறேன், கத்தாரில் இது நடக்கிறது என்பது போல் நம் ஐயத்தையும் ஆர்வத்தையும் அவர் தூண்டுகிறார். என்ன நடந்திருக்கும் கத்தார்ல, அவர் ஏன் இதை சொல்றாரு? ஒருவருடைய செயல்பாடு இன்னொருவரையும் பாதிக்க கூடும், அவ்வளவுதான். என்ன உண்மையான நிகழ்வு என்று அவர் கூறவில்லை. அவர் அதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி மிக அற்புதமாக இருந்தது. அதாவது, தீமை செய்யும் பொழுது ஆழ்ந்த யோசனை வேண்டும், நன்மை செய்யும் பொழுது யோசனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த வயல்வெளி கரும்பு, நெல் போன்ற எடுத்துக்காட்டுகளை கூறிவிட்டு நம்மை தூண்டுகிறார். போய் படிங்கப்பா, கத்தார்ல என்ன நடந்ததுன்னு பாருங்கப்பா அப்படின்னு. உங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இது போன்ற தாக்கங்களை நாம் உருவாக்கக்கூடும். உதாரணமாக, நான் இணைய வழியில் மட்டுமே அவரை எங்களுக்கான அறிமுகம். ஆனால் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது 1000 கணக்கான செய்திகள், விடயங்கள். இன்றைய நாளின் கன்னிப்பேச்சு வழங்கிய அம்மா அவர்கள் ஒரு தொடர் முயற்சிக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு. எனக்கு நிறைய பாராட்டுகள் இருக்கிறதுங்க ஐயா. ஆலோசனைகளை தாண்டி நீங்க இன்னும் டீட்டெயில்டா சொல்லிட்டே இருப்பேங்க நான். அது மட்டம் ஒன்று நிலை ஒன்றுன்றத நான் சொல்லிட்டேன் இல்லையா ஏற்கனவே. ஒருத்தர் உபயோகப்படுத்தினதவே மீண்டும் இன்னொருவர் மாற்று உபயோகம் செய்வதை தவிர்த்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது என்னிடம் கேள்வி இருந்தால் கேட்கலாங்க. ஏன்னா என்னுடைய அனைத்து பின்னூட்டங்களும் நான் வழங்கிவிட்டதாக கருதுகிறேன். மேற்கொண்டு பின்னூட்டங்கள் ஏதும் இருந்தால் நான் உங்களுக்கு பகிர்கிறேன். கண்டிப்பா பகிர்ந்துங்க, எங்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவியா இருக்கும். மிக்க நன்றி நீங்க கலந்துக்கிறதுக்கு. அடிக்கடி வாங்க, கலந்துக்கோங்க. உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இந்த குழுவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவிதா அவர்களே, அவரை குழுவில் இணைச்சிருங்க. ஒரு சிறந்த சொல்வேந்தர், அவர்கிட்ட இருந்து நிறைய படிப்பினைகள் நம்ம எடுத்துக்கலாம். அவரை சிறப்பா பயன்படுத்தணும் நம்ம. அப்துல் காதிர் அவர்கள் இன்னைக்கு உடனடி பேச்சு அருமையா இருந்தது. அவர் சொன்ன விடயம் ஒரு சர்வதேச சார்த்தல இருந்தது. அருமையான ஒரு பேச்சு. வாங்க அப்துல் காதிர், அடிக்கடி கலந்துக்கங்க. எல்லாமே நல்லா சிறப்பா இருந்தது.